தேவனே, பூமியில் உம்முடைய வழியையும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். கிறிஸ்து இயேசுவில் பிரியமாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, தேவன் இந்த ஒரு நாளை நமக்கு விசேஷமாக கூட்டி தந்து இந்த காலை வேளையிலே சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி தேவனுடைய அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே அவருடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்வதற்கும் அவருடைய பரிசுத்தமான வேதத்தை தியானிப்பதற்கும் அவர் தந்த இந்த வேலைக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொண்டு இந்த ஒரு ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுதி நின்று பாடல் எண் 76 தொழுகிறோம் எங்கள் பிதாவே என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே பரிசுத்த அலங்காரத்துடனே பரிசிப்பதினால் சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே ஒருவரும் கண்டிராதவர், இனிமேலும் காண கூடாதவர், மனுஷர் ஒருவரும் கண்டிராதவர், இனிமேலும் காண கூடாதவர், இம்மை வாழ்வில் இருபை தருபவர் தந்தையேனோ சரணம் சரணம், இம்மை வாழ்வில் இருபை தருபவர் தந்தையேனோ சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே சேர்ந்து கோடா கோடி தூதர்கள் கேருபீன்கள் சேராபீன்கள், சேர்ந்து கோடா கோடி தூதர்கள் பரிசுத்த பரிசுத்தரே பாடி போற்றுவார் சரணம் சரணம் பரிசுத்தரே பாடி போற்றுவார் சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே என்றென்றும் ஆட்சி செய்கின்றவர், என்றுமே நீதியானவர், என்றென்றும் ஆட்சி செய்கின்றவர், என்றுமே நீதியானவர், என்றும் அன்பே உருவானவர் என்றுமே சரணம் சரணம் என்றும் அன்பே
உருவானவர் என்றென்றுமே சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே தொழுவெல்லாம் ஆவி உண்மையுடனே சாயல் மாறியாடும் மகிமையேறி மாசற்றோனாய் மண்ணின் சாயல் மாறியாடும் மகிமையேறி மாசற்றோனாய் மன்னனோடு கூட இணைந்து ஆர்ப்பரிப்பே சரணம் சரணம் மன்னனோடு கூட இணைந்து ஆர்ப்பரிப்பே சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே தொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே தொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே பரிசுத்த அலங்காரத்துடனே பரிசுத்ததினால் சரணம் சரணம் பரிசுத்த அலங்காரத்துடனே பரிசுத்ததினால் சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே தொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. இந்த ஒரு ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய அன்பு சகோதரர் சந்தானம் அவர்கள் நம்மை ஜெபத்தில் வழிநடத்துவார். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் அன்பும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, ஒருவருக்கே துதி கன மகிமை ஏறெடுக்கும் ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலும் கிருபையினாலும் இம்மட்டுமாய் எங்களை சகோதர சாலை ஒன்றாய் கூடவும் காலை ஆராதனையில் கலந்து கொள்ளவும் நீ கொடுத்த அந்த கிருபைக்காக நன்றி அப்பா. தூசியும் குப்பையும் அற்பமாக எதற்கும் லாயக்கற்றாளாக இருக்கிற எங்களையும் கூட உம்முடைய தெய்வீக திட்டத்தை கொடுத்த புரிந்து கொள்ளுதலை கொடுக்குற அந்த மகா பெரிய கிருபைக்காக நன்றி அப்பா. மேலும் ஆண்டவரே, நிறைய நேரங்களில் நாங்கள் பாவ சேற்றுகளில் எழுகிறோம். இருப்பினும் உம்முடைய அந்த குமாரனுடைய அந்த பரிசுத்தமான ரத்தமும் உம்முடைய இரக்கமும் கிருபையும் எங்களை மேற்கொள்ள கிருபை செய்ய வேண்டுமாய் இந்த சிறு மன்றாட்டை எங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள அன்பின் தகப்பனே, ஆமென். நம்முடைய விசுவாச பிரமாணத்தை சகோதரர் மகேஸ்வரன் அவர்கள் நம்முடைய வாசிப்பார்கள். நாம் எல்லோரும் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். நாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதி எந்தமில்லாத ஏக சக்கராதிபதியுமான யெகோவா என்னும் நாமம் உள்ள ஒன்றான மெய்தேவனே விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம். இவர் அதர்சனமான தேவனுடைய தற்சர்வமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். தேவன் இவரை கொண்டும் இவருக்கென்றும் உலகங்களையெல்லாம் உண்டாக்கி இவரையே சர்வத்துக்கும் சுதந்திரமாகவும் நியமித்தார். எல்லாம் இவருக்குள் நிலைநிற்கு என்று விசுவாசிக்கிறோம். இவர் தேவகுமாரனாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருக்க எண்ணாமல் அக்கிரமணிகளால் ஜீவனை இழந்த மனுஷர் பேரில் மனதுருகி தம்மை தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி தம்மை போல் குமாரனும் ஜீவனுடைய இருக்க அருள் செய்து எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வலுவாரிசத்தில் வீற்றிருக்க செய்தார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாய சரீரத்துக்கு தலையாகவும் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்துக்கு ஏறி தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதத்திலிருந்து வரும்பலாகிய பரிசுத்த ஆவியை விசுவாசியில் அடங்கிய சபைக்கு அருளி தேவ சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி பலியின் ஜீவியத்தில் அவர்களை நடத்தி வருகிறார் என்று விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மரணத்துக்கு உட்பட்டு முதலாவது உயிர்த்தெழுதலையும் தம்முடைய சபையாகிய சகல பரிசுத்தவான்களோடும்
இப்பூமியை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து என்றும் அழியாத தம்முடைய நீதியுள்ள அரசாட்சியை ஸ்தாபிப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனை அடைய வழிநடத்தப்பட்டு பூர்ணப்படுவார்கள் என்று விசுவாசிக்கிறோம். ஆனால் மனப்பூர்வமாய் சீர்திருந்தார்கள் இரண்டாம் மரணத்திலே அழிக்கப்படுவார்கள் என்று விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதபடியாக்கு மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசி சத்துருவாகிய மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் முந்தின சீருக்கு கொண்டு வந்து பிதாவே சகலத்திலும் சகலவுமாய் இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக்கொடுத்து அவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய பரலோக மன்னாவை நம்முடைய அன்பு சகோதரர் மதன் வாசிப்பார்கள். அதைத் தொடர்ந்து காலை தீர்மானத்தை சகோதரர் சாம் அவர்கள் வாசிப்பார்கள். இன்றைய நாளுக்குரிய பரலோக மன்னா 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர் யெகோவா, அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. இந்த வசனத்திற்கான விளக்க உரை. நம்முடைய உன்னத வாழ்வுக்கு இன்னது தேவை என்பதை நாம் அறியோம். சில சந்தர்ப்பங்களில் நாம் நலமானதாக எண்ணி விரும்பும் காரியம் நமக்கு நஷ்டத்தை வருவிக்க கூடியதாக இருக்கலாம். இவைகளை கூர்ந்து கவனித்து தேவன் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார் என்றும் அவர் தீர்மானத்தின்படி அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்றும் அறிய வேண்டும். எக்காலத்திலும் நாம் பொறுமையுடன் காத்திருந்து சகலமும் அவராலே நமக்கு அருளப்பட்டு வருகிறது என்று விசுவாசித்து அவருடைய ஞானத்தையும் அன்பையும் வல்லமையையும் குறித்து கேள்வி கேட்காமல் அவருக்குள் அடங்கி இருக்க வேண்டும். அவர் பார்வைக்கு நலமானதையே செய்வாராக. இதற்கான ஆதார வசனங்கள் யோபு 1ஆம் அதிகாரம் 18 முதல் 22 மற்றும் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வசனங்கள். யோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 18 முதல். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். ஆனாலும் இவன் இப்படி அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை பாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இந்த வார்த்தைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காலை தியானம். யெகோவா நம் தேவன். சங்கீதக்காரன் கூறுகிறதாவது, கர்த்தர் எல்லோர் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேல் உள்ளது. இந்த வாக்கியம் சகலத்தையும் உள்ளடக்கிய அண்ட சராசரத்தின் உச்ச எல்லைகளையும் அதே சமயம் சிறிய மற்றும் மிகப்பெரிய ஜீவராசிகளையும் தன்னுள் அடக்கியுள்ளது.
அனைத்து சிருஷ்டிகளும் அவருடைய மேற்பார்வையில் இருக்கின்றன. நம் தேவனாகிய யெகோவா அகில உலகத்திற்கும் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அந்த உயர்ந்த ஸ்தானத்திற்கே உரிய பொறுப்புகளுக்கு அவருடைய ஞானம், வல்லமை, நற்குணம் மற்றும் பரந்த உள்ளமானது அபரிமிதமாக நிறைந்து காணப்படுகிறது. அப்படிப்பட்ட பொறுப்பிற்கு ஏற்றவராக இருப்பவரின் மன ஆற்றலை புரிந்து கொள்ள எடுக்கப்பட்ட முயற்சியில் மனித மூளை நிலை தடுமாறுகிறது. ஒருபோதும் தோல்வியடையாத ஞாபகத்திறன், ஒருபோதும் தவறாத நியாய தீர்ப்பு, ஒருபோதும் தோல்விக்கு இடமில்லாமல் நித்தியத்திற்கும் திட்டமிடுகிற அதே சமயம் யுகாயுகத்திற்கும் அத்திட்டத்தை பிழையின்றி துல்லியமாக நிர்ணயிக்கும் ஞானம், உயரற்ற மற்றும் உயருள்ளவைகள் ஆகிய எதிர்க்கிற யாவற்றின் மீதும் ஆதிக்கம் செலுத்தி அவைகளை தம்முடைய பிரம்மாண்டமான திட்டம் நிறைவேற இசைவாய் நடத்தும் வல்லமை மற்றும் திறன், அண்ட சராசரத்தை காக்கிறதில் வருகிற அழுத்தத்தில் சோர்வுற்றாத நித்திய கண்காணிப்பு, ஒருபோதும் உறங்காத கண்கள், எப்பொழுதும் திறந்திருக்க காதுகள், எல்லா தேவைகளையும் அறிந்திருக்கிறவரும் தம்முடைய பரந்த விரிந்த ஆளுகையில் உள்ள அனைத்து காரியங்களிலும் நிறைந்திருப்பவரை ஒரு கணம் எண்ணி பாருங்கள். ஆமென். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தில் கூட தேவனுடைய கிருபையினால் இந்த ஒரு ஆராதனையிலே நாம் தியானிக்க போகிற பாடத்தின் தலைப்பு என்னவென்றால் தாமதியாதே. தாமதியாதே என்ற தலைப்பிலே தேவசதி கொடுக்கும்படி சகோதரர் சம்பத் அவர்களே உங்களை அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபை, அவர் நம்மேல் வைத்த அன்பு இரக்கத்தின் நிமித்தமாக இந்த ஞாயிறு ஆராதனையிலே அவரை துதிப்பதற்கும் ஆராதனை செய்வதற்கும் தேவன் ஒரு பெரிதான ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அதுக்காக பிதாவாகிய தேவனுக்கு மீண்டும் ஒருமுறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நன்றிகளை எடுத்துக்கொண்டு இந்த ஒரு பாடத்தை கடந்து செல்வோம். பாடத்தின் தலைப்பு சகோதரர் சொன்ன விதமாக என்னது? தாமதியாதை, டிலே நாட். தாமதியாதை என்ற தலைப்பின் கீழ் என்ன பண்ண போறோம்னா சற்று வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்க போறோம். இதுக்கு ஆதார வசனமாக வாசிக்கப்போம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் வசனம் 4. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை, நீ நேர்ந்து கொண்டதை செய். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம என்ன பண்ணோம்? நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. இந்த தாமதியாதே அப்படின்ற வார்த்தையை மட்டும் நம்ம எடுத்து பண்ண போறோம். டீப்பா இன்னைக்கு வேதவசனத்தில் அடிப்படையில் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா, நம்ம ஒரு கலந்துரையாடல் மாரி நம்ம கேட்குறோம் அப்படின்னா நீங்களும் கொஞ்சம் அதுக்கு ஒன்றா பதில் சொன்னமாக்கும் இந்த பாடம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகும் என்பது அன்பின் கட்டளையாக தெரியப்படுத்திக்கிறோம். ஓகே, நம்ம தாமதியாதே அப்படின்னா தாமதியானா என்ன? மஸ்ட் ஓகே, ஒரு வேலையை செய்ய ஒரு டைம் இருக்கு அப்படின்னா அந்த டயத்துக்குள்ள செய்ய முடியல அப்படின்னா, காலம் கடந்துருச்சு அப்படின்னா அது பேர் என்னது? அதான் தாமதியாதே என்பது. அப்படி தாமதியாதேன்னா எப்படி எதெல்லாம் இழக்கிறோம்? அப்படி தாமதம் ஆகும்போது எதெல்லாம் இழக்க நம்ம நேரிடுறோம்? ஆக்சுவலா ஒரு வேலையை இழக்கிறோம், ஒரு டைம் இழக்கிறோம், சரியா? தாமதிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணுவோம்? ஒரு வேலை செய்யறதுக்கு அந்த வேலையை இழந்துடுறோம். தாமதத்தினால என்ன பண்ண? அந்த டைம் போயிருது. சரி, ஓகே. அடுத்து தாமதத்தால் நம்ம எதை இழக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம். வேலையை இழந்துட்டோம், அப்போ டயத்தை இழந்துட்டோம். சரி, நாம யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம் அப்படின்னா, புது சிருஷ்டியா? புது சிருஷ்டி. ஓகே, நாம புது சிருஷ்டியா இருக்கோம் அப்படின்னா நாம தாமதப்படுத்துறோமா? ஓகே, சபையா போறதுக்கு தாமதப்படுத்துறோம். ஓகே, வேற
நாம ஏன் இந்த பாடத்தை நம்ம பார்க்கணும்? நம்ம எல்லாரும் யாருன்னு பார்த்துட்டோம், புது சிருஷ்டின்னு பார்த்துட்டோம். புது சிருஷ்டி எப்படி சொல்றோம்? என்னைக்கு நாம பொருத்தனை பண்ணிட்டோமோ அந்த பொருத்தனைய நிறைவேற்றுறவங்களாக நம்ம இருக்கிறோம். கரெக்டா? அந்த பொருத்தனை நிறைவேற்றுறதுக்கு நம்ம தாமதிக்கிறோமா அப்படின்றத இன்னைக்கு ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஏன் இன்னைக்கு நம்ம இந்த தாமதியான பாடத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு பொருத்தனை பண்ணிருக்கோம்ல, அந்த பொருத்தனை முடிக்கக்கூடிய கடமை நம்ம அனைவருக்கு எல்லாத்துக்குமே தானே இருக்கு. பொருத்தனை பண்ணி நம்ம உடன்படிக்கை பண்ணிட்டோம், அவர் சித்தத்தை செய்யத்தான் நம்ம வர்றோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். அந்த நாம கண்டிப்பா அந்த கடமை இருக்குல்ல, நமக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. ஓகே, இப்ப தாமதியாதே அப்படின்னா மூலப்பிரதியில் எடுத்து பார்க்க போறோம். தாமதியான வார்த்தைக்கு ஹீப்ரூல என்ன சொல்றாங்கன்னா ஆகார் அப்படின்ற வார்த்தை போடப்பட்டிருக்கு. இதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லியிருக்கோம்னா டிலே, பிலேட், ஸ்டே. அப்படியே தமிழ்ல அதை மொழிபெயர்த்து பார்த்தோம் அப்படின்னா தள்ளி போடுதல், தாமதப்படுத்துதல், மறைமுகமாக வைத்தல், ஒரு சோம்பலாக இருத்தல் அப்படின்னு கூட தான் இந்த தாமதியாதே என்றதுக்கு மீனிங் வருது. ஓகே, இன்னைக்கு மீண்டும் அந்த வசனத்தை வாசித்தலாம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் வசனம் 4. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ ஒண்ணு பொருத்தனை பண்ணிட்ட அப்படின்னா அதை தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுறத இல்லை. சரி, ஏன் மூடரில் பிரியப்பட மாட்டேன்றார்? தாமதிக்கிறதுனால ஏன் பிரியப்பட மாட்டார் நம்முடைய தேவன்? ஓகே, பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவருடைய தன்மை, தேவனுடைய தன்மைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். அவர் உண்மையிலே நம்மளுக்கு தாமதிக்கிறாரா? அவர் செஞ்ச காரியங்கள் அனைத்தும் எப்படிப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னு பத்தி என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தேவனை பத்தி பார்ப்போம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் வசனம் 11. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். அன்புக்குரிய சகோதர சகோதரே, சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியா செஞ்சிருக்காரா? அதை நம்ம உணர்றோமா? எப்படிலாம் ஒவ்வொரு செட்டப்பும் ஒவ்வொரு நாட்கள், முதல் நாள் ஆரம்பிச்சு 6ஆம் நாள் 7ஆம் நாள் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜா அவர் பண்ண காரியம் என்ன வச்சு கரெக்டா பண்ணாரு. அதுக்குரிய காலத்தை கரெக்டா பயன்படுத்தினாரு, கரெக்டா செஞ்சதுனாலதான் இன்னைக்கு என்ன நம்ம உட்காந்து ஜம்முன்னு உட்காந்து அவரை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம். நாம பொருத்தனை பண்ணிருக்க நாம அந்த தாமதம் படுறோமா? அவருடைய வேலையை செய்யறதுக்கு நம்ம எந்த சூழல்ல இருக்கோம், எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றத பத்தி எனக்கு என்ன வேணும் ஃபுல்லா பார்க்க போறோம். இதுக்கு நம்ம மூத்த சகோதரர் அருமையா எழுதியிருக்காரு, அதை வாசிக்கலாம். 2nd வால்யூம், பேஜ் நம்பர் 22. தேவனுடைய திட்டத்தின் ஒழுங்கும் அதன் இசைவும் அதனதன் காலத்திலும் வேலையிலும் வெளிப்படும் என்பதை கண்டுகொள்ளலாம். யுகங்களின் கடிகாரத்தில் தீர்க்க தரிசனம் என்னும் கடிகார முகப்பிலுள்ள ஒவ்வொரு மணியும் அடிக்கும்போது தேவனால் முன் சொல்லப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் அதினதின் காலத்தில் நிச்சயமாக நிறைவேறி தீரும். கண்டிப்பா என்ன அதன் காலத்துல தேவன் போட்ட பிளான் என்னைக்குமே மிஸ் ஆக வாய்ப்பே இல்லை. அவர் சொன்னா நடக்கும். அவர் என்ன செய்யறாரோ அதுபடிதான் இன்னைக்கு எல்லாமே என்ன இருக்கு, நடந்து போயிட்டு இருக்கு. இன்னும் தொடர்ந்து வாசிக்கலாம். அவருடைய திட்டங்கள் குறித்த காலத்தில் தாமதம் இல்லாமல் நிறைவேறும் என்பதற்கு அவருடைய அளவு கடந்த ஞானமும் வல்லமையும் உத்தரவாதம் அளிப்பதாக உள்ளது. அன்பான சகோதர சகோதரிகளே, அவருடைய குணலட்சணத்தில் அந்த ஞானம் வல்லமை எப்படி இருக்கான்? அவர் ஒன்று சொல்லிட்டாரு அப்படின்னா, ஒரு பிளான் பண்ணிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அவருடைய ஞானம், அவருடைய வல்லமை கண்டிப்பா விளங்கும்ன்றது நம்ம எல்லாமே அனுபவிச்சிருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டா? இனி நாம அர்ப்பணிக்கப்பட்ட நாம எந்த மாதிரி இருக்கணும்? நம்ம முன்குறிச்சிட்டாருல, நம்ம தேர்ந்தெடுத்துட்டாருல. இது
சிறுமந்தை என்னுடைய மனவாட்டி ஆக போறாங்க அப்படின்னு தேர்ந்தெடுத்த நம்ம எந்த மாதிரி செய்யணும் அப்படின்றத இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகே, ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் வசனம் 3. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறதே, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அன்பான சகோதரர்களே, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா சொன்ன வசனங்கள் அனைத்துமே நிறைவேற்றிட்டு இருக்கா? நான் பார்த்துட்டு இருக்குமா? அந்தந்த காலத்துல அந்தந்த செயல்பாடுகள் எல்லாம் என்ன பண்ணுது? கரெக்டா நடந்துட்டு இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பார்த்துட்டு இருக்கோம். இப்படி இதெல்லாம் யாருக்கு? நமக்கு தான். இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க? துரிதமாக ஓடுங்க, வேகமா ஓடுங்க. அந்த இலக்கை அடையணும், அந்த பரிசை பெறணும் அப்படின்னா கண்டிப்பா நான் வேகத்தை நம்ம என்ன பண்ணணும்னா கூட்டணும். அவர் பண்ண அந்த தெய்வீக திட்டம் கரெக்டா ஆதாம் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் அவர் செஞ்ச பிளான் கரெக்டா நடந்துட்டு இருக்கா? நம்ம பார்த்துட்டு இருக்கோமா? இன்னைக்கு இஸ்ரேல்ல நடக்குது. நம்ம எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டது வசனம் இஸ்ரேல் நடந்துட்டு இருக்கு. அந்த ஒரு தீர்க்க தரிசனம் எப்படி இப்போ நிறைவேற போதா? அதை நமக்கு தெரியுமா? நம்ம தெரிஞ்சுக்கிட்ட இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அவருடைய பொருத்தனை செய்யறதுக்கு தாமதிச்சிட்டு இருக்கோம். வசனம் வாசிக்கலாம். 2 பேரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 19. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அன்பான சகோதரர்களே, நம்மளுக்கு எல்லா தீர்க்க தரிசனமும் என்ன பண்ணிருக்கு? நமக்கு உண்டு. நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் நடக்கும் நமக்கு தெரியும். கரெக்டா? எப்ப நடக்கும் அப்படின்றது யார் பிளான் பண்ணியிருக்கா? அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பிதாவாகிய தேவன் முன்குறிச்சு வச்சிருக்கார். அதை நம்ம புரிஞ்சு நடக்கிறதுக்கு தான் நாம அன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம்? அவருடைய பொருத்தனை பண்ணி அவருடைய உடன்படிக்கை பண்ணிட்டு நம்ம பொருத்தனை பண்ண இன்னைக்கு வந்திருக்கிற நாம தாமதிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏன்னா அதன் வேலையை அதன் இசைவாக குறித்த நேரத்துல தேவன் போட்ட பிளான் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்ற நாம இன்னைக்கு நம்ம விழிச்சா நம்மளுக்கு கம்மியா அதிகமா? கடந்த 6 கால சபைக்கு கிடைச்ச சத்தியம் அதிகமா, 7ஆம் கால சபையில வாழ்ந்துகிட்டு இருக்க நமக்கு அதிகமா? நமக்கு தான் ரொம்ப அதிகம். எங்கிட்டு பார்த்தாலும் சத்தியம் கொட்டி கிடக்கு. ஃபேஸ்புக் வேணுமா, வாட்ஸ்அப் வேணுமா, எல்லாத்துலயுமே என்ன பண்ணுது? இது முதல்ல நமக்கு கையிலே இருக்கு. எத்தனை புக்ஸ் வச்சிருக்கோம், என்னெல்லாம் படிக்கணும்ன்றத திட்டங்கள் செயல்பட இதெல்லாம் யார் முன்கூட்டி வச்சுட்டா? தேவன் முன்கூட்டி வச்சுட்டாரு. இன்னைக்கு நம்ம கையில இருக்கு. அதை நம்ம என்ன பண்றோம்? பயன்படுத்திட்டு இருக்கு. நாம தாமதிக்கிறோமா இல்ல அவருடைய பொருத்தனையை குறித்த நேரத்தை செய்யறோமான்றதான் இன்னைக்கு 1 by 1 பார்க்க போறோம். மீண்டும் அந்த வசனத்தை தாமதியாதே அவர் மூடலில் கண்டிப்பா அவர் என்ன பிரியப்படுறதே இல்லை. சரி, ஓகே, நம்ம சத்தியத்தை கேட்டு பொருத்தனம் பண்ணிட்டோம். பொருத்தனம் பண்ண நாம அவரை வேலையை முடிச்சிட்டோமா? பொருத்தனையே நம்ம நிறைவேற்றிட்டோமா? முடியலையா? சரி, ஓகே. முடியல அப்படின்னா அந்த பொருத்தனை நிறைவேற்றுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? மரண பரியந்தம். அப்படித்தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த புத்தகம் படிக்கிறப்பதான் இதோடைய தாற்பயம் என்னன்றத இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா 1 by 1 பார்க்க போறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 13. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அன்பான சகோதர சகோதரர்களே, அந்த ரெட்டிங்ல போட்டு பார்த்தீங்களா? சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக. அதுதான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுது? நம்மளுக்கு உண்டான பாடமாவே
இருக்க போகுது. சகலத்தையும் செய்து முடித்தவர். ஆக்சுவலாக நம்ம அர்ப்பணிக்கப்பட்ட நாம, பொருத்தனை செய்யப்பட்ட நாம 2 பார்ட்டா பிரிக்க போறோம். சகலத்தையும் செய்து முடித்தவர்களாகவும் நிற்பவர்களாகவும் அப்படின்னு 2 பார்ட்டா என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். இதுல சகலத்தையும் முடித்தவர்னா என்ன, நிக்கணும்னா என்ன அப்படின்னு ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். நம்முடைய வாழ்க்கையில போயிட்டு இருக்கோம். என்ன பண்ணோம், உடன்படிக்கை பண்ணிட்டோம். உடன்படிக்கை பண்ண நாம சகலத்தையும் செய்து முடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்க போகுதுன்னா, அதுதான் நம்ம இலக்கு அடைய போறோம். இதுதான் சகலத்தையும் செஞ்சு முடிச்சாதான் என்ன ஆக போதும், இலக்குன்னா என்ன, ஓகே. அதான் நம்ம இன்னைக்கு ஒரு இலக்கு அடையணும்னா நம்மளுக்கு என்னது, சபையா போறது, வேற கிறிஸ்துவின் சாயல், அன்பில் பூர்ணப்படுற நிலைமை, அதுதான் நம்மளுக்கு இலக்கு. கிறிஸ்து மாதிரி மாறணும், அவர் அன்புல பூர்ணம் பண்ணணும் அப்படின்னா தான் என்ன கிடைக்கும், பரிசு கிடைக்கும். பரிசு என்னது, அழியாமை சாகாமை கிடைக்கணும் அப்படின்னா நிரூபிச்சு காட்டணும், நிரூபிச்சு காட்டி நிலைச்சு நிக்கணும். அப்படி நின்றா மட்டும்தான் என்ன கிடைக்கும், பரிசு. அன்பான சகோதர சொல்லி இன்னைக்கு நாம பார்க்க போறது, இந்த சகலத்தையும் செய்து முடித்தா மட்டும்தான் லெக்க அடைய முடியும். லெக்குனா கிறிஸ்துவின் சாயலாகவும் அன்பின் பூர்ண நிலைமை அடையிறதுக்கு என்ன ஆகும், அதுதான் இலக்கா இருக்குது. டைரக்டா நமக்கு என்ன பண்ணிடும், பரிசு கிடைச்சிடாது, உடனே பரிசு கிடைக்காது. அந்த சாகாமை அழியாமைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கு. என்னது, நிரூபிச்சு காட்டணும், நிலைச்சு நிக்கணும். அப்படி நின்றா மட்டும்தான் என்னது, அந்த சாகாமை அழியாமைன்ற பரிசு. இப்ப நம்ம என்ன பண்ணா, சாதாரணமா ஒரு உலகத்திலே ஓடுறோம், ஓடின உடனே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினோடனே பரிசு கொடுத்துருவாங்களா, அதுக்குன்னு ஒரு டைம் வச்சிருப்பாங்க. போய் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணி, இந்த பிரதர் இந்த சகோதரி இப்படி ஜெயிச்சிட்டாங்க, அவங்க மேடைக்கு வாங்க, ஒரு டைம் வச்சிருப்பாங்களா. அது மாதிரி தான் நம்மளுக்கும் ஒரு டைம் இருக்கு. லெக்க அடையிறது மட்டும்தான் நம்ம வேலை அப்படின்னா அதுக்கு சகலத்தையும் செஞ்சு முடிக்கணும். சகலத்தையும் செஞ்சு முடிச்சா தான் லக்கவே அடைய முடியும். இந்த லக்க அடைய முடிகிறது அன்புல பூர்ண நிலைமை வரணும், கிறிஸ்துவின் சாயலா மாறணும் அப்படின்னா தான் இந்த லக்கு. இதை கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் அது டைரக்டா என்ன ஆகும், அந்த சாகாய மலைமக்குள்ள போக முடியாது. அதுல ஒரு ப்ராசஸ் நடக்கும், நம்ம நிலைச்சு நிக்கணும். அந்த நிலைச்சு நிக்கிறதுனா நம்மளுக்கு அதிகமான நேரங்கள் தேவைப்படுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப சகலத்தையும் செய்து முடிப்பது என்பது பூர்ண நிலைமை நம்ம பார்க்கணும்ல. அப்ப சகலத்தையும் செஞ்சு முடிக்கணும்னா என்னென்ன, இப்ப நம்ம உடன்படிக்கை பண்ணி வந்துட்டோம். வந்த நாம நம்ம வாழ்க்கைக்கு ஒரு 4 படிநிலைகள் பிரிச்சிருக்கும். ஓகேங்களா, அது என்னன்றத இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பொருத்தனை பண்ணி உள்ள வந்துட்டோமா, வந்த நாம முதல் 1/4 மைல் தூரம் என்னது, பூமிக்கு உரிமையிலே பழி செலுத்தணும். இன்னும் நம்ம என்ன இலக்கை அடையிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, நம்ம ஒரு பொருத்தனை பண்ணி உள்ள வந்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னதுன்னா நம்ம பூமிக்கு உரிமையில என்ன பண்ணணும், பழி செலுத்தணும். செகண்ட் ஒன், சத்திய வசனத்தை உட்கொள்ளணும். எந்தெந்த சத்தியம் இப்படிலாம் நம்ம கேட்கணும், இன்னைக்கு நம்ம போனா இன்னைக்கு நம்மளுக்கு என்ன ஆகாரம் கிடைக்கும் அப்படின்றத அதிகப்படியாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் 2வது 1/4 மைல் தூரம். 3வது 1/4 மைல் தூரம் என்னன்னா சகோதர அன்பு. சகோதர அன்புனா இதெல்லாம் இந்த பூமிக்கிற வாழ்க்கையை முடிச்சுட்டு சத்தியத்தை நல்லா கேட்டுட்டு இது ரெண்டும் அப்ளை பண்ண ஒரு விஷயம் என்னது, அங்கதான் சகோதர அன்பு. சகோதர சகோதரத்தை எப்படி அன்பு காமிக்கணும் அப்படின்ற பத்தி என்ன பண்ண போறோம் இப்ப பார்க்க போறோம். 4வது 1/4 மைல் தூரம் சத்துருக்களை சிநேகிக்கிறது. இதெல்லாம் இந்த ஒரு முழுமை முடிஞ்சா மட்டும்தான் எங்க போறோம்,
கிறிஸ்துவின் சாலாக மாறுவதற்கு அந்த லெக்கை அடையிறோம். அப்படி அடைஞ்சா மட்டும்தான் அந்த அன்பின் பூர்ண நிலைமைக்கு போக முடியும். இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு அன்பான சகோதரர்களே. நம்ம லெக்க அடையிறது வந்து சாதாரணமா படிச்சுட்டு போயிடுறோம் வெறுமனையா. ஆனா ஒவ்வொன்றும் என்ன இருக்கு, இன்னும் அநேக காரியங்கள். இதுல 4 படிநிலைகள் மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எடுத்து நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். இதுக்கு மூத்த சகோதரர் அருமையா ஒரு விளக்கம் எழுதியிருக்காரு, வாசிக்கலாம். புது சிருஷ்டியில் ஒரு இடத்திற்கு நாம் தகுதியானவர்களாக கருதப்படுவதற்கு முன்பு நாம் இந்த அன்பின் உச்சத்தை அடைய வேண்டும். மேலும் கர்த்தரை பின்பற்றுபவர்கள் ஒவ்வொருவரும் மரிக்கும் தருணத்தில் இந்த இலக்கை அடைவார்கள் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. சொன்ன பதில் கரெக்டா. நம்ம சாறு வரைக்கும் ஓடணும், என்னது அப்படி நினைக்கிறது எதிர்பார்க்க கூடாது. ஒவ்வொருவரும் மரிக்கும் தருணத்தில் இந்த இலக்கை அடைவார்கள் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. லெக்குன்றது ஒரு ப்ராசஸ். அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு சாகாம அழியாமக்குள்ள போகிறதுக்கு அதுக்கடுத்து ஒரு ப்ராசஸ் இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு நாம ஒவ்வொரு தருணத்திலையும் நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி இருக்கோம் அப்படின்ன பத்தி பார்க்க போறோம். தொடர்ந்து வாசிக்கலாம் சார். இதற்கு நேர்மாறாக நமது கிறிஸ்தவ அனுபவத்தில் கூடிய விரைவில் அதை அடைய நாம் எதிர்பார்க்க வேண்டும். பின்னர் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் என்ற அப்போஸ்தலரின் வார்த்தைகளை நினைவில் கொள்ள வேண்டும். சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கணும். அப்படி நின்றா மட்டும்தான் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு என்ன பண்ண போறோம், போறோம். இப்போ அன்பான முன்னாடி என்னன்னா சகலத்தையும் செய்து முடிச்சோம்ல, இன்னைக்கு நம்ம உலகத்திலிருந்து நம்ம வெளியே வந்துட்டோமா? முதல் 1/4 மைல் தூரம் இன்னைக்கு நம்ம எதுல இருக்கோம்? ஓகே, இல்ல நான் உலகத்துல இல்ல அப்படின்னா 2வது 1/4 மைல் தூரம் என்னது? அதிகப்படியான சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? அவ்வளவுதான், எனக்கு போதும், நான் சபை வாய்ப்பு அடைவதற்கு அனைத்து சத்தியமும் நான் கத்துக்கிட்டேன், நீ எனக்கு சத்தியமே தேவையில்லை அப்படின்னு சொல்றோமா? நம்ம சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியும். சகோதர அன்பு இப்பதான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஓனா செஞ்சிட்டு இருக்கோம். ஓகே, சத்திர சிநேகிக்கிறோமா? இந்த ப்ராசஸ் முடியுதா? நம்ம எந்த நிலைமையில இருக்கோம்? இல்ல இன்னும் நம்ம என்ன பண்ணணும், அந்த அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாமளே துரிதப்படுத்தி ஓடுறோமா அப்படின்னு நம்மளே என்ன பண்ணுவோம், நம்ம எந்த படிநிலையில இருக்குன்றத நம்ம நாமளே நிதானிப்போம். ஓகே, இது சகலத்தையும் செஞ்சு முடிக்கணும், நிலைச்சு நிக்கணும்ல. நிற்கின்ற நிலைமை என்னன்னு பார்ப்போம். அன்பின பூர்ண நிலைமை அடைச்சிட்டோம், லெக்க அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காலம் வரம்பு உண்டு தானே? எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்கிறது. சாலமன் சொல்லுவார்ல, விதைக்க ஒரு காலம் இருக்கு, அறுக்க ஒரு காலம் இருக்கு. எல்லாத்துக்கும் அதன் காலத்துல அதன் வேலை சரியான நேரத்தில் செய்யும். இது யாருடைய பிளானு? தேவனுடைய பிளான். அன்பில பூர்ண நிலைமை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னது? நிரூபித்து காட்டணும், நம்ம நிலைச்சு நிக்கிறோமா நிக்கலையா அப்படின்னு. அப்ப நிரூபிச்சு காட்டினா மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம நிலைச்சு நிக்கிறதுக்கு பல சோதனைகள். அன்பான சோதனை ஃபர்ஸ்ட் வந்து சகலத்தையும் செய்து முடிக்கிறதுக்கு கூட அவ்வளவு சோதனை வராது. நம்ம நிலைச்சு நிக்கிறோமா அதுலதான் சோதனையே அதிகம். நம்ம இன்னைக்கு பேப்டிஸ்ட் எடுத்து வந்திருக்கோம், வந்து ஒருத்தவங்க 10 வருஷம் இருக்கலாம், 5-15 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் கூட இருக்கலாம். ஆனால் அன்னைக்கு எடுத்த நிலைமைக்கு இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பேப்டிஸ்ட் எடுத்துரும் அப்படின்னா ஒரு வருஷத்துல வந்து என்ன பண்ணி முடிச்சிடணுமா? அந்த செஞ்சு முடிக்கிற வேலை எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிடணுமா? அப்படி முடிச்சா மட்டும்தான் அடுத்த நம்ம பேலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது ஊராமே தான் நிலைச்சு நிக்கணும். அதுதான் நம்மளுக்கு ட்ரையல்ஸ். நம்மளுக்கு என்னென்ன வரும்ன்றத நிலைச்சு நிக்க. ஒரு கம்பெனில ஒரு பொருள் தயார் பண்றாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனில ஒரு பொருள் தயார் பண்றாங்க, தயார் பண்ண உடனே நேரம் டைரக்டா அப்படியே மார்க்கெட்டிங் வந்துருமா? அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அடுத்த ப்ராசஸ் அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணி சாதாரண டெஸ்ட் பண்ணுவாங்களா? அதுக்கு என்னென்ன கொடுத்தா குவாலிட்டியா இருக்கு, இது என்னென்ன செஞ்சா லைஃப் கொடுக்கும்
அப்படின்னு அதுக்கு ஒரு டெஸ்ட் நடக்குதா? அப்படி அந்த டெஸ்ட் நடக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் நடக்குது. அந்த ப்ராசஸ் ஓகே ஆனா மட்டும்தான் அந்த பொருள் பயன்பாட்டுக்கு வரும். அது மாதிரிதான் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மளுக்கு அந்த நிரூபித்து காக்கிற பல சோதனைகள், ஆயிரம் சோதனைகள் வரும். அப்படி வந்தா மட்டும் நீங்க நிரூபிச்சீங்க அப்படின்னா, ஆமா இவர் எல்லா சோதனையும் தாங்குறாரு, இவர் சபை வாய்ப்புக்குரிய சரியான ஆளு அப்படின்னு அப்பதான் என்ன ஒரு முத்திரை கொடுக்கப்படும். அதான் சீல்டு கிளாஸ். அப்படி வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் யாரு அந்த ஒரு பரிசு சாகாமை அழியாமை நம்ம கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது ஒவ்வொன்றுக்கும் அன்பான சகோதரர்களே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது. அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போகணும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா? ஒரு 8 மணிக்கு பஸ்ஸு ஆரப்பாளையத்தில், அந்த பஸ்ஸை விட்டா வேற பஸ் இல்லை, நம்ம இங்க இருக்கோம், இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. அங்க போறதுக்கு என்ன பண்ணுவோம்? பொறுமை நடந்து போய் அந்த பஸ்ஸை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா பிடிக்க முடியுமா? பஸ் என்ன ஆயிரும், போயிடும். அதுக்கப்புறம் நம்ம கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? பிரயோஜனமே இல்லை. அன்பான சகோதரர்களே, அதுமே தான் இன்னைக்கு நம்மளுக்கு எல்லா சகலமும் நம்ம கையில வந்துருச்சு, சத்தியம் கிடைச்சிருச்சு. கிடைச்ச நாம எப்படி பொறுமையா போய்க்கிருவோம். நம்ம பேப்டிஸ்ட் எடுத்து நமக்கு 10 வருஷம் ஆச்சு இல்ல, பொறுமையா போய் ஓடி அந்த இடத்த இலக்க அடைஞ்சிருவோம் அப்படின்னா அது பரிசு கிடைச்சிருமா? அன்பான சகோதரர்களே, நம்ம பேப்டிஸ்ட் எடுத்த 1 இயர்லயே என்ன பண்ணணும்னா அந்த சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக இருக்கணுமா. இந்த மூத்த சகோதரர் நம்ம எழுதியிருக்க சகோதரர் என்ன சொல்றாருன்னா, அதை முடிச்சுட்டு மிச்சம் எதுக்கு பார்த்தீங்களா, நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் உனக்கு வரக்கூடிய ட்ரையல்ஸ் அதுதான் நிலைச்சு நிற்கிறதுக்கு ஒரு பாடமா இருக்கும் அப்படின்றதான் நீங்க என்ன பண்றோம்னா நம்ம பார்க்குறோம். இதுக்கு ஒரு மூத்த சகோதரமே அவர் எழுதியிருக்காரு, வாட்சலாஸ்டர். நாம் இலக்கை அடைந்த பிறகு அது அன்பில் சோதனைகள் தேவை, மேலும் நமது குணாதிசயங்களுக்கு அவை மிகவும் பலமாக இருக்கும். நம்ம இலக்கை அடைந்த பிறகுதான் அதுல என்ன பண்ணும், சோதனை வரும். அந்த சோதனை நிலைச்சு நிக்கிறோமா? அப்படி நின்றா மட்டும்தான் அந்த ஒரு சீல்டு கிளாஸ் முத்திரிக்கப்பட்டவர்கள். அப்படி பண்ணா மட்டும்தான் நிலைச்சு நின்று அந்த சீல்டு கிளாஸ் அந்த பரிசு வாங்க முடியணும். அப்படின்னா இந்த ப்ராசஸ் முடிஞ்சா மட்டும்தான் அந்த பரிசு. அந்த பரிசு என்னது? அந்த சாகாமை அழியாமை அந்த சபை வாய்ப்பை நம்ம முடியும்ன்றத பார்க்கிறோம். வசனம் சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். 40ஆம் சங்கீதம் வசனம் 8. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். என் தேவனை உனக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உன் சித்த செய்ய வந்திருக்கேன்னு சொல்லலாமா? உனக்கு பிரியமானதை செய்ய வந்திருக்கேன் நம்ம சொல்றோம்ல. இந்த இடத்துல நான் உன் சித்த செய்ய வந்திருக்கேன் நம்ம சொல்றோம் அப்படின்னா சித்தம்டா என்ன? அவருடைய சித்தம்டா என்ன? பரிபூரணமாகுதே, பரிசுத்தமாகுதே. வசனம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் அதிகாரம் 4 வசனம் 3. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு பரிசுத்தமாகுதுன்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி முன் வச்சோம் அப்படின்னா நம்முடைய பதில் அவர் சொல்றாரு, பரிசுத்தமாகிறது தான் அவரோட சித்தம்னு சொல்லிட்டாரு. இப்ப பரிசுத்தமாகுதுன்னா என்ன? இயேசு சாலையை மாறுறது, அவர் சித்தத்தை செய்யறது எல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன கீழ்ப்படிஞ்சா தானே அதெல்லாம் செய்ய முடியும். கீழ்ப்படிஞ்சு அவருடைய சித்தத்தை செய்யறது தான் என்ன ஆகுது, பரிசுத்தம் ஆகுதுன்னு பார்க்குறோம். ரீபின்ஸில் அருமையாக நம்ம மூத்த சகோதரர் எழுதிக்கன்னா கீழ்ப்படிதல் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி முன் வச்சோம் அப்படின்னா நம்முடைய பதில் ஃபர்ஸ்ட் அவருடைய சித்தத்தை செய்ய வந்திருக்கோம். அவர் சித்தம் என்னன்னா நம்ம பரிசுத்தமாகிறது தான் அவருடைய சித்தமா இருக்கு. இப்போ நம்ம பரிசுத்தம் ஆகணும்னா அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், அவர் கட்டளையும் அவருடைய
வசனத்தையும் பிரமாணத்தையும் நம்ம கீழ்ப்படியணும். வாசிக்கலாம் சிஸ்டர். தேவனுடைய கட்டளைகளுக்கு கொள்கைகளுக்கும் இதயபூர்வமாக முழுமையாக நம்மளை ஒப்புக் கொடுப்பதுதான் உண்மையான கீழ்ப்படிதல் ஆகும். கீழ்ப்படிதல் அப்படின்னா அவருடைய கட்டளை, அவருடைய கொள்கை, இதுதான் தேவனுடைய பிரமாணம், இதுதான் தேவனுடைய திட்டம் அப்படி தெரிஞ்ச நம்ம தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு பேப்டிஸ் எடுத்து அவரோட பொருத்தனை செய்ய வந்திருக்க நாம என்ன பண்ணணும்? இருதயபூர்வமாக முழுமையாக, சும்மா ஏனாதான என்ன பண்ணிடக்கூடாது, இருக்கக்கூடாது. எங்கெங்கெல்லாம் கீழ்ப்படிதல் காட்டணும்? எல்லா இடத்துலையுமே, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்பத்திலையும் சரி. குடும்பத்தில் எப்படி? கணவனா இருந்தா மனைவி பிள்ளைகளுக்கு தேவையானதை செய்யறது, மனைவியா இருந்தா கணவனுக்கு தேவைகளை, வீட்டுக்கு தேவைகளை செய்யறது, பிள்ளைகளா இருந்தா அப்பா அம்மாவுக்கு தேவைகளை செய்யறது எல்லாமே. அடுத்து ஐக்கியத்துல என்ன பண்ணணும்? கீழ்ப்படுதல் கண்டிப்பா இருக்கணும். இது போக நம்ம அந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்க நாம உலகத்துல என்ன பண்ணணும்? கீழ்ப்படுதலை கத்துக்கணும். எந்த விதத்தில் நம்ம இந்த விஷயத்துல பூராத்திலுமே நம்ம எந்தெந்த விஷயத்தை தாமதமா ஏற்படுறோம், எந்தெந்த விஷயம் தாமதம் ஏற்படும் அப்படின்னு ஒரு கேள்வி முன் வச்சோம் அப்படின்னா கீழ்ப்படுதல தாமதம் வரும், கடமை நிறைவேற்றுதல தாமதமாகும், அர்ப்பணிப்பு குறைவு ஆச்சு அப்படின்னா அது என்ன பண்ணணும்? தாமதம் வரும். இப்ப கீழ்ப்படுதல என்ன தாமதம் வரும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். நம்மளுடைய யாரோட சந்ததி? ஆதாமுடைய சந்ததி. நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்கு? நம்மளுடைய குணலட்சணம் என்னவெல்லாம் இருக்கு? கோபம் இருக்கா? தீமையை கற்பனை செய்யறோமா? அவதூறு பேசுறோமா? சுய கட்டுப்பாடு இல்லையா? இது எல்லாமே என்ன பண்ணிருக்கு? நம்ம ஆதாம் சந்ததி. கண்டிப்பா அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பொருத்தனை பண்றதுக்கு சீக்கிரம் பண்ணுவோமா? சீக்கிரம் பண்ண முடியுமா? இந்த விஷயங்கள் அனைத்துமே புது சிஷ்டி அழைக்கப்பட்ட நமக்கு இருக்கா இல்லையா? நம்ம பழைய மனுஷன் ஒழிச்சுட்டுன்னு சொல்றோம், கம்ப்ளீட்டா ஒழிச்சுமா? ஆனாலும் ஆதாம் சந்ததி கண்டிப்பா இன்னுமே இந்த கோபம், தீமையற்ற கற்பனை செய்தல், அவதூறு பேசு, இது எல்லாமே என்ன பண்ணுது? இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம பண்ண உடன்படிக்கை, அந்த பொருத்தனையை நிறைவேற்ற முடியுமா? தாமதமாகுமா? கண்டிப்பா தாமதமா ஆகும். தாமதம் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அந்த முன்னாடி கேட்டத அனைத்துமே என்ன பண்ணணும்? செஞ்சா மட்டும்தான், தேவனுக்கு பிடிச்ச மாதிரி காரியங்கள் செஞ்சா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்தடுத்த நிலைமைக்குள்ள போக முடியும்னு பார்க்கணும். கடமை நிறைவேற்றுறது என்ன தாமதம் பண்ண போறோம்? அடுத்து இந்த பூமிக்குரிய கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த பூமிக்குரிய கடமை என்னது? கணவன் மனைவிக்கு குழந்தைகள் செய்ய வேண்டியதை ஃபுல்லா செஞ்சுட்டு, ஏன்னா ஆவிக்குரிய கடமை பூமிக்குரிய கடமை. நம்ம ஆவிக்குரிய கடமை செய்யறதுக்கு எதெல்லாம் நம்ம தாமதம் ஆக்க போகுது அப்படின்றதான் இப்ப பார்க்க போறோம். ஆவிக்குரிய கடமை செய்யறதுக்கு எதெல்லாம் தாமதம்? நம்ம ஆவிக்குரிய கடமையை முழுமையா செய்ய போறோமா, பூமிக்குரிய கடமையை முழுமையா செய்ய போறோமா அப்படின்னு ஒரு கேள்வி முன் வச்சோம் அப்படின்னா நம்முடைய பதில் ஃபர்ஸ்ட் பூமிக்குரிய வேலையும் செய்யணும், ஆவிக்குரிய வேலையும் செய்யணும். ஆனா நம்மளுடைய மனநிலை எப்படி சொல்லுது அப்படின்னா பூமிக்குரிய வேலையை கணவன் மனைவி குழந்தைகள் அவங்க தேவையப்புறம் செய்யறது, அதிக கவனம் கொடுப்பது, அதிகமான நேரத்தை எல்லாமே எதுக்கு செலவச்சிடறோம்? அங்க செலவச்சிட்டோம் அப்படின்னா பூமிக்குரிய வாழ்க்கையை செலவச்சிட்டோம் அப்படின்னா, பூமிக்குரிய கடமையை செலவச்சிட்டோம் அப்படின்னா ஆவிக்குரிய கடமைக்கு நம்ம எப்படி செலவழிப்போம்? அன்பான சகோதரர்களே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமைகள் உண்டு. சகோதரிகளுக்கு ஒரு கடமைகள் இருக்கு, சகோதரர்களுக்கு ஒரு கடமை இருக்கு, மூப்பர்களுக்கும் ஒரு கடமைகள் இருக்கு, உதவிக்காரர்களுக்கு ஒரு கடமை இருக்கு. இதுவும் பண்ணணும், பூமிக்குரிய கடமை பண்ணணும். எதை செஞ்சா தேவனுக்கு பிடிக்கும்ன்றத நம்ம என்ன பண்றோம்? செஞ்சா மட்டும்தான் நம்ம என்ன தாமதமா போறோமா இல்ல தாமதம் செய்யறோமா, அந்த நம்ம பண்ண பொறுத்தனை எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாக்குறோம். அடுத்த ஊழியத்தை உதாசீனப்படுத்துதுன்னா எப்படி? வீட்டுக்கு தேவையான
எல்லாம் செஞ்சு முடிச்சு தான் ஊழியத்துக்கு அப்புறம் தான் அப்ப நம்ம நினைக்க முடியுமா? அப்போ அந்த அனனியா சபையார் பண்ணாங்களா? எல்லா சொத்தலை வித்துட்டு வந்து அப்போ பாதப்படியில் வச்சாங்க. வச்சாலுமே அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு தேவைக்கு கொஞ்சம் என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்க. நம்ம எந்த நிலைமையில இருக்கோம் அன்பான சகோதர சகோதரிகளே? நம்ம முழுமையா அர்ப்பணிச்சு வந்தா, உடன்படிக்கை எடுத்து வந்தோம், ஒரு பொருத்தனை செய்ய வந்திருக்க நாம ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி பூமிக்குரிய கடமை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆவிக்குரிய கடமைக்கு வரோமா, இல்ல ஆவிக்குரிய கடமை தான் ஃபர்ஸ்ட் அப்புறம் பூமிக்குரிய கடமை பண்றோமா? இதுல நம்ம தாமதப்படுத்துறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். நேரம் இருந்தா ஊழியத்தை செய்யறது, அழட்டிக்காம இவ்வளவு ரிஸ்க் எடுத்து போக முடியாது பிரதர், இவ்வளவு ரிஸ்க் எடுத்துல வர முடியாது பிரதர் அப்படின்னு சொல்றது பெஸ்டா? எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் ஊழியம் தான் ஃபர்ஸ்ட் செய்யணும் அப்படின்றத செய்யணும். நம்ம சாதகமான சூழ்நிலை செய்யறது பெஸ்டா, சாதகமில்லா சூழ்நிலை செய்யறது பெஸ்டா? அன்பான சகோதரி, ஆவிக்குரிய கடமை அதுதான். நம்ம சாதகமற்ற சூழ்நிலை தான் இருக்கும். அப்ப நம்ம காமிக்கிறோம் பாத்தீங்களா, எந்த ஒரு டிலே இல்லாம அந்த குறித்த நேரத்துல குறித்த செயல்பாடுகளை செஞ்சா மட்டும்தான் ஆவிக்குரிய கடமை சரியா செய்யறோம். இப்படி பூமிக்குரிய கடமையும் ஆவிக்குரிய செஞ்சவங்க மட்டும்தான் யாரு? ஜெயம் கொண்டவர்களா இருக்காங்க. சரி, நீ அர்ப்பணிப்பு குறையதுனால என்னென்ன காரணம் அப்படின்னு பத்தி பார்க்க போறோம். நம்ம அர்ப்பணிப்புல குறைவு அப்படின்னா என்ன? நம்ம சுயத்தில் 50%, தேவனுடைய சித்தத்துக்கு ஒரு 50% வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அர்ப்பணிப்பு எப்படி இருக்கு? நம்ம எப்படி சொல்லி உள்ள வந்திருக்கோம்? முழுமையாக ஒப்பு கொடுத்து உம்முடைய வேலை செய்ய நான் வர்றேன் அப்படின்னு அர்ப்பணிச்சு உள்ள வந்திருக்கோம். வந்திருக்க நாம சுயத்துக்கு 50%, ஊழியத்துக்கு 50%, தேவனுடைய காரியத்துக்கு 50% பண்ணோம் அப்படின்னா அது எப்படி? பெயரளவில் ஊழியம் செய்வதற்கு சமானம். சம்பிரதாயத்துக்காக சொல்லிட்டாங்களே, ஐயோ நம்ம எப்படி எடுத்துட்டோமே அப்படின்னு என்ன பண்றோம்? அந்த ஒரு கட்டாயத்தின் சூழ்நிலையில வர்ற மாதிரி இருக்கு. அப்படி செய்தால் நம்ம அர்ப்பணிப்பில் ஃபர்ஸ்ட் முதல்ல ரொம்ப ரொம்ப தாமதிக்கிறோம். நம்முடைய அர்ப்பணிப்பு எப்படி இருக்குன்னா, அன்பான சகோதர சகோதரிகளை, இருதயத்தை முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். நம்ம இந்த பூமியில வாழக்கூடிய தேவைக்கு மட்டும் சம்பாதிச்சா போதும். அதுல முக்கியமானது உடுத்த உட, சாப்பிட்ற சாப்பாடு, இருக்கிறதுக்கு கொஞ்சம் இடம், இப்படி அந்த தேவைக்கு மட்டும் நீ ஓடு, அது மாத்திரம் போதும். அதுவுமே எதுக்கு? என் ஊழியத்தை செய்யறதுக்காக தான். ஊழியத்தை எப்படி செய்யணுமா? உற்சாகமா செய்யணும், எந்த கவனமா செய்யணும், தீவிரமா செய்யணும். அப்படி செஞ்சா மட்டும்தான் நம்ம முழுமையா அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக, அந்த ஜெயம் கொண்டவர்களாக மாறுவோம். அன்பான சகோதரிகளை, நம்ம ஒரு அர்ப்பணிப்பு பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக நம்ம எதுவுமே என்ன பண்ணிடக்கூடாது, சாதாரணமா எடுத்துக்கிற கூடாது. இதுல நாம எந்த லிஸ்ட்ல இருக்கோம் அப்படின்றத நாமளே தீர்மானித்து கொள்வோமாக. ஓகே, இன்னும் நம்ம அன்பு மூத்த சகோதரன் எழுதியிருக்க ரீபிரின்ஸ் வாசிடலாம். இருதயத்தை தேவனுக்கு கொடுப்பது என்பது நமது சித்தத்தை முழுமையாக அர்ப்பணிப்பதாகும். நாம் வெறுமனே வெளிப்புறமாக சம்பிரதாய ரீதியாகவும் பெயரளவிலும் கர்த்தருக்கு சேவை செய்ய முயற்சித்தால் அது ஆவிக்குரிய வறுமையையும் வெதுவெதுப்பான தன்மையையும் குறிக்கும். நம்ம பாதி உலகத்திலையும் பாதி சத்தியத்துக்கும் பயன்பட்டோம் அப்படின்னா வசனம் என்ன சொல்லுது? ஒண்ணு நல்லா இருக்கணும், இல்ல குளிரா இருக்கணும், இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவாரு? ஆனா நம்ம எப்படி இருக்கோன்றத நம்மளை சிந்தித்து பார்த்துக்கொள்வோம். பரிசுத்தத்துல தாமதமா என்னென்ன காரணம் இருக்கு அப்படின்றத அடுத்து பார்க்க போறோம். போதிய தெளிவின்மையினால, சிற்றின்பத்தினால, முடிவு எடுப்பதனால தாமதம், பயத்தினால, இது எல்லாமே பரிசுத்தமாகிறதுக்கு தாமதமாக இருக்கின்றதுன்னா
ஒன்பது ஒன்றா பார்க்கணும். போதிய தெளிவின்மைன்னா என்ன? போதிய தெளிவின்மை. அப்போ நம்ம கேட்ட மாதிரி தான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்ல, பஸ்ஸை பிடிக்கணும். பஸ்ஸை பிடிக்க 2 நிமிஷம் தான் இருக்கு, நம்ம அங்கே இருக்கோம். அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா எப்படி போனால் அந்த பஸ்ஸை பிடிக்க முடியும்? இந்த டயத்துக்குள்ளே போகணும். எப்படி போகிறது, எதில் போகிறது அப்படின்னு என்ன பண்ணணும்? முன்கூட்டியே தீர்மானிக்கணும். இன்னைக்கு நம்ம அர்ப்பணிச்சுட்டு வந்திருக்கோம்ல, அர்ப்பணிப்பு வந்தோம். நம்ம இலக்கு என்ன? சகலத்தையும் செஞ்சு முடிக்கணும். சகலத்தையும் செஞ்சு முடிச்சு கிறிஸ்துவ சாயலாக மாறணும். மாறணும்னா எவ்வளோ காலத்துக்கு அது எடுக்க போகிறோம்? எவ்வளோ காலத்துக்கு நிறைவேறும்? ஒவ்வொன்றும் ஒரு பிளான். இதை இப்படி செஞ்சால் மட்டும்தான் நம்ம இந்த சூழலுக்குள்ள போக முடியும், இப்படி செய்ய முடியுன்றதை என்ன பண்ணுது? ஒன்பதுனா பிளான் பண்ணி தேவன் கண்டிப்பாக நம்மளுக்கு கணக்கு கேட்பார்ல. உனக்கு இவ்வளோ சத்தியம் கொடுத்துருக்கேன், இவ்வளோ சகோதர கொடுத்துருக்கேன், நீ என்ன சத்தியத்தில் வளரல அப்படின்னா ஏன் தாமதப்படுத்துற? அர்ப்பணிப்பு என்னாச்சு? கேட்பாரா கேட்க மாட்டாரா? நம்முடைய தேவன் கணக்கு கண்டிப்பாக கேட்பார். கணக்கு கொடுப்பதில் தெளிவில்லை அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும்? நம்ம பரிசுத்தத்தில் தாமதமாக ஆகிறோம். நம்ம அர்ப்பணிக்கப்பட்ட விஷயங்கள், அந்த பொருத்தனை பண்ணக்கூடிய காரியத்தில் ரொம்ப தாமதப்படுத்துகிறோம் அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பாடமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலை, ஆரோக்கியம் கொடுத்துருந்தா நல்லா பண்ணியிருப்பேன் அப்படி கொடுப்போம். நம்ம தேர்ந்தெடுத்த பாதை எப்படிப்பட்ட பாதை? இடுக்கமான பாதை, வழியில குறுக்கு நெருக்கமான பாதை. அதுக்குள்ள நம்ம அர்ப்பணிக்கப்பட்ட சூழல், நம்மளுடைய பொருத்தனை எப்படி நிறைவேற்றணும் அப்படின்றதான் நம்ம ஒரு அசாதாரியமான சூழ்நிலையில தான் நம்ம செஞ்சு காமிக்கணும் அப்படின்றதான் நம்மளுக்கு இது ஒரு பெரிய பாடமா இருக்கு. வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13 மற்றும் 15 வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 13 to 15. சகோதரரே, அதை பிடித்துக்கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பின்னானவைகளை மறந்துடும். நம்மளுக்கு முன்னாடி என்ன இருக்கு, அந்த இலக்கு அடைஞ்சாதான் அதுக்கடுத்து ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ்ல நம்ம முத்திரை போடணும். அதுக்கு அப்புறம்தான் அந்த அந்த நிக்கணும். நிலைச்சு நிக்கிற வேலை எப்படி இருக்கு? ரொம்ப கடினமான சூழல். வாசிக்கலாம் சார். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். அன்பான சகோதரரை, இன்னைக்கு நம்ம பேப்டிஸ்ட் எடுத்து வந்தா நாம இன்னும் லக்கை நோக்கி தொடர்ந்துட்டே இருக்கோமா, பரிசை பிறகு அடுத்த ஸ்டேஜ் போயிட்டோமா அப்படின்றத நாமளே என்ன பண்ணலாம் நினைச்சு பார்க்கணும். வாசிங்க சார். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்க எந்த காரியம் செஞ்சாலுமே நீ எந்த சிந்தனையில இருக்க அப்படின்னு யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். அத உனக்கு வெளிப்படுத்தி செய்வாரு, காமிப்பாரு. நீ செய்றது தப்பு, நீ செய்றது சரி அப்படின்றத என்ன பண்ணுவார்? சத்திய வசனத்தின் மூலமாகவோ சகோதர சகோதரி மூலமாகவோ பாடத்தின் வாயிலாகவோ கண்டிப்பா என்ன பண்ணுவார்? காமிப்பார். அப்படி காமிச்சும் நீங்க வர சொல்லிட்டே இருங்க, நான் என்னோட வழி இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நம்முடைய பொருத்தனைய அசட்டை பண்றோம். நம்ம உடன்படிக்கைய தாமதிச்சு நம்ம செய்யக்கூடிய அந்த பொருத்தனைக்கு போல என்ன பண்றோம்? செய்யாம விட்டுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஒண்ணு நம்மளுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னா அதுக்கு உண்டான பலனை தேவன் கண்டிப்பா கேட்பார். கணக்கு கண்டிப்பா கேட்டே ஆவார். வசனம் வாசிக்கலாம். ரோமர் 14ஆம் அதிகாரம் வசனம் 12. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். கண்டிப்பா நீ என்ன செஞ்ச, உனக்கு எல்லாமே கொடுத்துட்டேன்பா, நீ கணக்கு ஒப்பிச்சுதான் ஆகணும். எல்லா சூழலும் உனக்கு கொடுத்துட்டேன், ஏற்ற காலத்துல ஏற்ற சத்தியத்தை கொடுத்துட்டேன். அப்படி இருந்து நீ என்ன பண்ற? தாமதப்படுத்துறே. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனம் 26. ஆதலால் நான் நிச்சயமல்லாதவனாக ஓடேன்,
ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். ஆகாயத்தில் அடிக்கிற சிலம்பம் பண்ணேன் அப்படின்னா நாம கண்டிப்பா சிலம்பம் சுத்துறவங்க எதிர்த்தாப்புல ஒருத்தர் இருந்தா மட்டும்தான் நம்ம சுத்துறது சரியா தப்பான்னு கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா? இல்ல நான் அழகா சிலம்பம் சுத்திட்டு இருக்கேன், நான் வீரன் அப்படின்னு நம்மளா சொல்லிட்டு இருக்க முடியுமா? எதிர்த்தாப்புல ஒரு எதிரி இருக்கணும், அவன்கிட்ட நீ செஞ்சு காமிச்சாதான் உன் திறமை என்ன, உன்னோட பலவீனம் என்னன்றது கண்டிப்பா என்ன பண்ணும், கண்டுபிடிக்க முடியும். அதை விட்டுட்டு நான் ஊழியம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு அது செய்யணும்ல, செஞ்சா மட்டும்தான் நம்ம அவரோட வேலை செய்ய வந்திருக்கோம். இல்லை நான் பொருத்தனை பண்ணிட்டேன், நான் ஊழியம் செய்வேன், நான் போய் சத்தியம் பேச போறேன், எல்லாத்தையுமே நம்ம மனசுல வச்சு நினைச்சுக்கிட்டு இருந்தா பண்ண முடியுமா? கண்டிப்பாக அதுதான் ஆகாயத்தை சிலம்பம் எப்படி சுத்தமா ஆகாயத்தில் அடிக்கிறவனாக சிரமம் பண்ணேன். நம்ம எதிரி நமக்கு எதிர்த்தாப்புல ஆள் இருந்தா மட்டும்தான் நம்முடைய நிலைமை எப்படின்றத தெரியும். இதான் மூத்த சகோதரர் அருமையாக எழுதியிருக்காரு. தான் உண்மையுள்ளவராக இருந்திருக்கக்கூடிய அளவுக்கு உண்மையுள்ளவராக இல்லை என்பதை கண்டறிந்து இப்போது இரட்டிப்பான ஆற்றலை வெளிப்படுத்துபவர் பாக்கியவான். நமது ராஜா கருணை காட்ட தயாராக இருக்கிறார். நீ என்னென்ன செய்யற அப்படின்றதுக்கு அதுக்குண்டான பதில் கண்டிப்பா தேவன் என்ன பண்ணுவாரு, கிஃப்ட் கொடுப்பாரு. அப்ப அதுக்கு நம்ம தாமதப்படுத்துறோமா, ஒவ்வொரு செயலும் சீக்கிரம் செய்யறோமா அப்படின்றதான் இந்த ஒரு பாடம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? போதிய தெளிவின்மை பார்த்தோமா? ஒரு கோபுரம் கட்டுறவன் செய்யும் செலவை கணக்கு பார்க்க கடவன். அந்த கோபுரம் கட்டுறதுக்கு என்னென்ன தேவை, எத்தனை ஆள் தேவை, என்னென்ன பொருள் வேணும், எந்த இடத்துல கட்டணும், எவ்வளோ அமௌண்ட் ஆகும், இது எங்கே போய் வாங்கணும், எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணணும் அவன் தெரிஞ்சா மட்டும்தான். அது மாதிரி தான் இன்னைக்கு நாம லெக்க அடையணும், பரிசு பெறணும், அந்த சாகாம அலைமகளை போகணும் அப்படின்னு நினச்சி சொல்லிக்கிட்டே நம்ம வச்சோம் அப்படின்னா அதுக்குண்டான செலவு, அதுக்குண்டான காரிய தொகை என்ன அப்படின்றத கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணால் மட்டும்தான் போக முடியும். ஓகே, அடுத்து செகண்ட் ஒன், சிற்றின்பங்கள். நம்முடைய மூளை எந்த விஷயத்துக்கு ரொம்ப சந்தோஷப்படுது, ஒன்றுக்குனே சந்தோஷம் தரக்கூடியது எது? கடின உழைப்புக்கு அதுக்கப்புறம் சந்தோஷம் வரும் அப்படின்றது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயம். டிவி பார்க்குறது, குடும்பத்தோட உட்காந்து படத்துக்கு போகிறது, டிவி பார்க்குறது, ஃப்ரெண்டோட சேர்ந்து டூர் போகிறது, இல்லை ஃப்ரெண்டோட சேர்ந்து ஸ்போர்ட்ஸு அங்கே பார்க்குறது, இல்லை எனக்கு நாய்கள் பிராணிகள் வளர்ப்போம்ல அதனால எனக்கு டக்குன்னு என்ன பண்ணிடும், நம்ம மைண்டு சந்தோஷம் அடைஞ்சிடும். மைண்ட் ரிலாக்ஸுக்காக என்ன பண்ணுறேன், டிவி பார்த்துக்கிறேன். ரொம்ப இல்லை, மைண்ட் ரிலாக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், செல்ஃபோன் எடுத்து பார்த்தா அப்படின்னா அதில் என்ன பார்க்குறோம், அப்படியே போயிட்டு இருக்கு. இதில் சந்தோஷப்படுமா, இல்லை நான் சாகாய மலையமைக்கு போகிறேன் அப்படின்பது நான் 2 மணி நேரம் 5 மணி நேரம் 10 மணி நேரம் உட்காந்து ரீபிரிண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கேன், பிபிடி ரெடி பண்ணிட்டு இருக்கேன், பிரெயின் டிசீஸ்க்காக நான் படிச்சுட்டு இருக்கேன், நான் இன்னும் சாகாமியில் போகிறேன், அதனால் இதெல்லாம் படித்தா தான் அங்கே போக முடியும். அதுக்கப்புறம் நம்ம சர்ச்சில் போய் வேலையெல்லாம் பண்ண போகிறேன் இப்படி பண்ண போகிறோமா, குடும்பத்தில் சேர்ந்து இல்லை ஒரு புது மாநாடு, சர்ச்சு மாநாடு எங்கே நடக்குது, எங்கே மீட்டிங் நடக்குது அப்படின்னு போய் ஆசைப்பட்டு போகிறோம். நம்முடைய மைண்டு எதுக்கு சந்தோஷப்படுது? அன்பான சகோதரர்களே, நம்ம மைண்டு சிற்றின்பத்தை தான் ஈஸியாக என்ன பண்ணிடும், பழக்கம் ஈஸியாக அதுக்குள்ள அடாப்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அவருடைய வேலை செய்ய நம்மளால முடியுமா? என்ன ஆயிரும், அப்படியே தாமதமாக தான் போயிட்டு இருக்கோம். வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 1:13. 1 பேதுரு 1:13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள்.
இது நம்ம பொறுத்தனைக்கு எது சீக்கிரம் ஃபஸ்ட்டு சின்ன சின்ன இன்பங்களுக்காக நம்ம அப்படி ஒரு வாய்ப்பை இழக்க போகிறோமா? இல்லை, நான் கஷ்டப்பட்டு நான் படித்து என்னுடைய தாளத்தை வளர்த்துக்கிட்டு அந்த சாகாம இளையமக்களை போவோம் அப்படின்னா அப்படிப்பட்ட புத்தி யார் நம்மளுக்கு கொடுத்துக்காரா? நம்ம தெளிந்துள்ள புத்தி உள்ளவர்களா இருந்து இயேசு கிறிஸ்து எப்படி பண்ணாரோ, அவரு தேவனுடைய குமாரன் தானே, அவர் நினைச்சிருந்தா என்ன வேணா பண்ணிருக்கலாம்ல. எதுக்கு இந்த பூமிக்கு வந்து நம்மளுக்கு ரோல் மாடலாக காமிச்சிட்டு போகணும்? இந்த மாதிரி நீங்களும் இருங்க. யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கா? இந்த மதுரை பட்டணத்தில் எவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க, அதில் ஒரு சிறு கூட்டமாக நம்ம வந்திருக்கோம். வந்திருக்க நாம தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். மூத்த சகோதரருக்கு ஒரு அருமையான ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காரு, ரீபிரன்ஸ் 56:33. நாம் தீவிர மனநிலைமையுடனும் சிந்தனையுடனும் அற்பத்தனத்திற்கோ அல்லது அலட்சியத்திற்கோ ஆளாகாமல் நம் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் ஆகியவற்றை கூர்ந்து கவனிக்க வேண்டும். இதனால் நாம் யாருடைய பெயரை தாங்கி இருக்கிறோமோ அந்த நம் ராஜாவுக்கு எல்லாவற்றிலும் மகிமை சேர்க்க முடியும். நம்ம தீவிரமான மனநிலை வந்து நம்மளுடைய எண்ணம், வார்த்தை, செயல் எல்லாமே என்ன பண்ணணும் நம்மளுக்கு தெரியும்ல. நம்ம என்ன எதனால சிந்திக்கிறோம், நம்ம இந்த சிந்தனை நம்ம சகோதரனுக்கு நல்லது கொடுக்குதா கெட்டதை கொடுக்குதா, அந்த சகோதரர் இடருக்குள்ளே போயிடுவாரா அப்படின்னு நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய செயல்களாக இருக்கட்டும், எல்லாமே என்னவா இருக்கணும், நம்மளை கூர்ந்து கவனித்து அப்படி பண்ணால் மட்டும்தான் அந்த பொருத்தனை என்ன பண்ண முடியும், நம்ம நிறைவேற்ற முடியும். தொடர்ந்து வாசிக்கலாம். நமது மனம் பலப்படுத்தப்பட வேண்டும். சோம்பலுக்கு ஆளாகும் அனைத்து மனப்பான்மைகளுக்கும் எதிராக நாம் பலப்படுத்தப்பட வேண்டும். சோம்பலுக்கு வேற சோம்பல்ன்ற ஒரு மோசமான குணலட்சம் நம்மகிட்ட இருக்கு. அதுல இருந்து வெளியே வந்தா தான் மெயின் காரணமே நம்ம தாமதமான காரணம் தான், அதுவும் ஒரு ரீசன். அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா நம்ம எண்ணங்கள், நம்ம வார்த்தைகள், நம்ம சிந்தனைகள் எல்லாமே என்ன இருக்கணும், கோபுரம் கட்டுறவன் கணக்கு பார்க்க கடவன். நம்ம சபையா போனோம் அப்படின்னா நம்ம கணக்கு பார்த்து இந்த டயத்துக்கு போனா தான் சத்தியத்தை போய் கேட்க முடியும், இந்த டயத்துக்கு போனா தான் நம்ம புரியும், இந்த டயத்துக்கு போனா தான் அந்த வேலையை நம்ம செய்ய முடியும் அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்க்குறோம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். லூக்கா 8:14. லூக்கா 8:14. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். நம்ம விதை விதைக்கிற நம்ம கேள்விப்பட்டிருக்குமா, படிச்சிருக்கோம்ல. அந்த சிற்றின்பங்கள் வந்துருச்சா, அந்த சிற்றின்பங்கள் நம்மளை என்ன பண்ணிடும், முள்ளு போட்டு அமைக்கி அதுலேருந்து நம்ம வெளியே வளர விடாது. அங்கே வெளியே வளரல அப்படின்னா அவர் நம்ம செஞ்ச பொருத்தனையை செய்ய முடியுமா, தாமதமாக தான் ஆகும். தாமதமாக இதில் தான் நம்ம அந்த நிலைச்சு நிற்கிறதுல வந்து சோதனைகள், இதில் வந்து நிலைச்சு நிற்க முடியாதவங்க தான் யார் எங்கே போயிடுறாங்க, திரள் கூட்ட வாய்ப்பு. இது வரைக்கும் அவங்களும் வராங்க, எல்லாத்தையும் சோதனைலாம் எல்லாத்தையும் செய்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அந்த நிலைச்சு நிற்கிறோம் அந்த நிலைமைக்கு வரும்போது அவங்களாம் என்ன பண்ண முடியல, நிற்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த சின்ன சின்ன சிற்றின்பங்களுக்கு ஆசைப்பட்டு, இந்த உலக கவலைக்கு ஆசைப்பட்டு, உலக ஆசைகளுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அந்த ஒரு சாகாமையை நம்ம என்ன இலக்க இழந்துடுறோம். முடிவு எடுப்பதில் தயக்கம். என்னென்ன முடிவு எடுக்கிறது நம்ம தயக்கம் பண்ணுறோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விசேஷம், ஒரு முக்கியமான ஒரு காரியம் நடக்க போகுது அப்படின்னா சர்ச் இருக்கு, எக்லிசியா போகிறோமா இல்லை அந்த உலக காரியத்துக்கு போகிறோமா, எதில் நம்ம முடிவு எடுக்கணும், தேவனா உலகமா அப்படின்னு வச்சோம் அப்படின்னா நம்முடைய பதில் அப்படின்னா இதில் வந்து நம்ம முடிவு எடுக்க முடியல அப்படின்னா நம்ம அந்த பரலோக அந்த எட்டாக்கணி, அந்த பரலோக வாய்ப்பு, அந்த சாகாமை, அந்த அழியாமை எப்படி பண்ண முடியும். இந்த சிற்றின்பத்தில் வேணாம்
இந்த உலக காரியங்கள் வேணாம், அந்த டூர் வேணாம், எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அந்த அழியாமல் சாகாமைக்குள்ள போக முடியும். இந்த இதுலேயே நம்ம முடிவெடுக்க முடியல அப்படின்னா நாம் எப்படி அந்த ஒரு வாய்ப்புக்குள்ள போக முடியும்? வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 1:8. யாக்கோபு 1:8. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். இரு மனம் உள்ளவன், ரெண்டு மனசு விஷயத்துக்கு போறதா இங்க கூடுதிக்கு வரதா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம் அப்படின்னா நம்ம மனசு எப்படி இருக்கு? அங்கேயும் போய் இங்கேயும் நல்லாவா இருக்கும்? ஒண்ணு அனலாரு இல்ல குளிராரு. சும்மா ஆத்துல நம்ம எவ்வளவு புலம்பல் சொல்லுவோம்ல, ஆத்துல ஒரு காலு சேத்துல அதை வச்சு நல்லாவா இருக்கா? அந்த வேலை நடக்குமா? நடக்கவே நடக்காது. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம அந்த உடன்படிக்கை அந்த பொருத்தனை பண்ணி வந்திருக்க நாம நம்முடைய வேலை குறித்த நேரத்தில் செய்யணும். அதுக்கு கொஞ்சம் காலம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கொஞ்சம் வரம்பு கால வரம்பு எல்லாமே கொடுத்துருக்காரு. அந்த செயல் நம்ம என்ன பண்ணணும்? தாமதிக்காம செஞ்சா மட்டும்தான் அந்த ஒரு வாய்ப்பை நம்ம அடைய முடியும். 1 ராஜாக்கள் 18:21. 1 ராஜாக்கள் 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. இல்லையா என்ன சொல்றாரு? கர்த்தரை பின்பற்றுனா நீங்க அங்க வாங்க, இல்ல அவரு வேணாம் அப்படின்னு பாகால பின்பற்றுனா அங்க போங்க. ஏன் இப்படி குந்தி குந்தி நடக்கிறீங்க? குந்தி குந்தி நடக்கிறீங்க எப்படி? நம்ம ஒரு வேலை செய்யறதுக்கு போது ஒரு நமக்கு ஒரு முள்ளோ திருச்சி வைப்பின்னா அந்த வேலையை சீக்கிரம் செஞ்ச முடியுமா? காலில் அந்த முள்ளை எடுத்துட்டு நொண்டி நொண்டி போகுமா? பொறுமையா போய் அந்த வேலை, அதுக்காக அந்த வேலை செய்யறதுக்கு ஒரு டைம் எடுக்குமா? கால தாமதமாகுமா? ஒன்று செஞ்சா கர்த்தரை பின்பற்றுங்க. இன்னைக்கு நம்ம பாகால பின்பற்றுன்னு என்ன? விக்கிர ஆராதனை தானே. விக்கிர ஆராதனை நம்ம இன்னைக்கு பண்றோமா? நம்ம பண்ண போறதில்லை. அப்ப நம்ம இதெல்லாம் விக்கிர ஆராதனை. எல்லாமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம், எனக்கு பணம் தான் முக்கியம், எனக்கு வீடு தான் முக்கியம், எனக்கு குடும்பம் தான் முக்கியம். அதுதான் நம்மளுக்கு என்னது? விக்கிரக ஆராதனை இல்லை. தேவன் தான் ஃபர்ஸ்ட், தேவன் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு வந்தா மட்டும்தான் நம்மளுக்கும் தேவன் என்ன பண்ணுவாரு? அந்த ஒரு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் தேடி நம்மளுக்கு கிடைக்கும்ன்றத. மத்தேயு 6:24. மத்தேயு 6:24. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம இந்த வசனம் பரிச்சயமான வசனம். நம்ம எல்லாமே ஒவ்வொருவரும் நம்ம கேட்டிருப்போம். நம்ம எந்த நிலைமையில் இருக்கோம், எப்படி இருக்கோம் அப்படின்றத நாமளே என்ன பண்ணலாம்? தீர்மானிச்சுக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:15. வெளிப்படுத்த விசேஷம் 3:15. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். நம்ம சத்தியத்துக்கு தான் முழுசா வரோம், சத்தியத்துக்கு தான் எனக்கு வாழ்க்கையே சத்தியம்தான் அப்படின்னு அர்ப்பணிச்சு வந்திருக்க நாம எந்த நிலைமையில இருக்கோன்றத நாமளே நிதானித்து அறிஞ்சு போவோம். ஒரு நேர்மையான முடிவுக்கு வருவது ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆகும். மேலும் குணநலன் உருவாவதற்கு ஒரு பெரிய உதவியாகும். நேர்மையான முடிவுக்கு வருவது ஒரு பெரிய ஆசீர்வாதமாகும். நம்ம எடுக்கிற முடிவு நம்ம பொருத்தனை பண்ணிட்டு வந்துட்டோம், தேவனுக்கு முன்னுரிமை வச்சு தான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்க நாம பண்ணக்கூடிய முடிவு எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா நிற்கணும். அப்படி நின்னா மட்டும்தான் அந்த ஒரு இலக்கை அடைய முடியும். அந்த இலக்கை அடைஞ்சு அடுத்த ப்ராசஸ் நிலைச்சு நின்று ஷீல்டு கிளாஸ் ஆகி அதுக்கப்புறம் அந்த பரிசை பெற முடியுன்றத பார்க்குறோம். காட் ஃபர்ஸ்ட் செல்ஃப் லாஸ்ட் அப்படின்னா மட்டும்தான் அந்த ஜெயங்குணவர்களுக்கு இடத்த
அடைய முடியும். இல்லை எனக்கு எனக்கு சுயநலம் தான் ஃபஸ்ட்டு, என் செல்ஃப் தான் ஃபஸ்ட்டு, கார்லாம் லாஸ்ட் அப்படின்னு நம்ம முடிவெடுத்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன பரிசு? சபை வாய்ப்பை இழந்துடுறோம், அந்த பரிசை பெற முடியாம போயிடுறோம். ஓகே, அடுத்து பயத்தினால என்ன? நம்ம வந்து பயத்தினால என்ன பண்ண போறோம்? கோபுரம் கட்டுகிறவன் கணக்கு பார்க்கறவன்ற மாரி நம்ம பயத்தினால என்ன நம்ம ஒரு சூழ்நிலைக்குள்ள போறோம். நம்மளுக்குள்ளே நம்ம பயிற்சியில் இருக்கும்போது கூட இந்த சத்தியத்துக்கு ஆஹா சூப்பராக இருக்கு, எப்பேற்பட்ட சத்தியம்ப்பா அப்படின்னு நினச்சி உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து சத்தியம் நம்மளுக்கு ஆகாரம் கிடைக்க கிடைக்க என்ன ஆழங்கள் அதிகமாக போக போக ஐயோ இவ்வளோ கஷ்டமா, ஐயோ இப்படி நினைச்சு நிற்க முடியுமா, இப்படிலாம் ஓடிட முடியுமா, ஐயோ அப்போ சொல்ல ஓட முடியுமா நம்மளால அப்படின்னு நினச்சி பயந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக என்னது போக முடியுமா? நம்மளுக்கு தேவன் இருக்காரு, ஒரு பயமே இருக்கக்கூடாது. நம்ம தேவன் நம்ம அழைத்தவர் உண்மை உள்ளவர் தானே, யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்குல்ல, அப்படி கிடைச்சு நமக்கு எதுக்கு பயம் வரணும்? வசனம் வாசிக்கலாம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் வசனம் 10. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். உன் கைக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதுவே உன் பலத்தோட செய். பயப்படவே பயப்படாதீங்க, தேவன் அனுமதிச்சிருக்கிறாரு, இதனாலதான் நான் செய்வேன், இப்படித்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லு, செய்யுங்க, சரியானதை செய்வோம்ல. இதெல்லாம் எதுல இருந்தா? சத்தியத்துல தாமதமா இல்லாம இருந்தா, சத்தியத்துல வாஞ்சியா இருந்தா, நம்மளுக்குள்ள சத்தியம் இருந்தா என்ன பண்ணுவோம்னா அந்த இருமனம் உள்ளவர்களாக நம்ம இருக்க மாட்டோம். அந்த அனலும் இல்லாமல் கொள்ளும் இல்லாமல் என்ன பண்ண மாட்டோம், இருக்க மாட்டோம்ன்றதான் பார்க்குறோம். இதுக்கு ரீபின்ஸ் ஆர்டிகல் வாசிக்கலாம் சார். நாம் அனைவரும் ஷியாலுக்கு கல்லறைக்கு விரைகிறோம் என்பதால் நமது திறமைகள் மற்றும் வாய்ப்புகளுக்கு ஏற்ப சில நன்மைகளை செய்வதில் நாம் தீவிரமாக ஈடுபட வேண்டும். ஒவ்வொரு வாய்ப்புகளும் கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணணுமா, எவ்வளவு சீக்கிரம் செய்யணுமோ தீவிரமா செய்யணுமா, சாதாரணமா செய்யக்கூடாது. தீவிரமா செஞ்சா மட்டும்தான் நம்முடைய அந்த வேலைக்கு தக்க பரிசு கண்டிப்பா என்னது கிடைக்கும். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ரோமர் 2ஆம் அதிகாரம் வசனம் 7. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். நித்திய ஜீவன் வேணுமா, அந்த சாகாம அழியாமைக்குள்ள போயிடுமா அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, நம்ம சோர்ந்து போகவே கூடாது. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி நற்கிரிகளை செஞ்சு போனா மட்டும்தான் அந்த ஒரு சாகாமை அழியாமை யார் கொடுப்பா? தேவன் நம்மளுக்கு கொடுப்பாரு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 16. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, நாட்கள் பொல்லாதவைகள். நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம், இன்னும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாம வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், தாமதிக்கிறோம். நம்ம சத்தியத்துக்குள்ள போறதுக்கு இன்னும் பொருத்தனைய நம்ம பண்ண பொருத்தனைக்கு இன்னும் வேலை செய்யாம இருக்கோம். நீ குறித்து நடத்த அந்த டயத்தை சரியா பிரயோஜனப்படுத்திக்கிங்க, தாமதிக்காதீங்க அப்படின்னு என்ன பண்ணா நமக்கு ஒரு எச்சரிக்கை பாடமாக இருக்கு. ரீபிரின்ஸ் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 50:38. உலக கவலைகள் மற்றும் இன்பங்களில் இருந்து அதை மீட்டு எடுத்தல் எஜமானரின் சேவையில் அதிகமாக பயன்படுத்தப்பட வேண்டும். இன்னும் உலக கவலைகளே உட்காந்துருந்தோம் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு எஜமானக்கூடிய வேலையை நம்ம நிறைய செய்ய வேண்டியிருக்கு. அப்படி செஞ்சா மட்டும்தான் நம்ம அந்த அழியாமை சாமிக்கிற அந்த பரிசை வாங்க முடியும். இன்னும் தொடர்ந்து தாமதத்தின் ஒவ்வொரு கணமும் கர்த்தருடனான உங்கள் ஆவிக்குரிய நிலைப்பாட்டை ஆபத்தில் ஆழ்த்துகிறது. எழுந்திரு, தாமதிக்காதே. தேவனுடைய பரிசுத்தவானே, உன் தோள்களிலிருந்து ஒவ்வொரு தடையான சுமையையும் விட்டு விலகிச் செல். தைரியமாகவும் ஞானமாகவும் இரு. பூமியின் பொழுதியையும் பாவத்தையும் உதறித்தள்ளு.
மணவாளுடன் நீ பிரவேசிக்க விழித்திருந்து ஜெபி. உன் சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள். ஆயுதம் ஏந்திய ஒவ்வொரு எதிரியையும் எதிர்கொள்ளு. பரலோக பட்டயம் கொண்டு கொடிய தாக்குதலை சமாளிக்க முன்னேறு முன்னேறு. வெற்றி உனதாகி தெய்வீக பரிசு உன் வைராகியத்திற்கு வெகுமதியாகி கிரீடத்தை வெல்லும் வரை. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம செயல்பாடுகளாக இருக்கட்டும், அந்த காலத்துக்கு ஏற்ற சத்தியத்தை கேட்டு நம்ம செய்யக்கூடிய வேலைகள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கணும், ரொம்ப துரிதப்படுத்தி ஃபாஸ்டா தேவன் தோட்ட திட்டத்துக்கு இசைவாக நம்மளை இணைச்சு கொண்டு வேகமா எவ்வளவு சீக்கிரம் போனா அந்த இடத்த பிடிக்க முடியும், எவ்வளவு சீக்கிரம் செஞ்சா இந்த வேலையை செஞ்சா அந்த இடத்த பிடிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு செயலும் நினைச்சு செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு இலக்கை அடைஞ்சு அந்த ஒரு பரிசை கண்டிப்பா அடைய முடியும். இப்படிதான் வாழ்ந்த நம்ம ஸ்தேவான் எவ்வளவு நாள்ல 6 மாசம் தான். நாம அன்னைக்கு பேப்டிஸ்ட் எடுத்து 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு. நம்முடைய லெக்க முடிச்சிட்டோமா? இன்னும் லெக்க முடிக்கல அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகவே முடியாது. அந்த லெக்க முடிச்சு அடுத்து நிலைச்சு நிக்கணும். நிலைச்சு நிக்கிற ப்ராசஸ் பெரிய ப்ராசஸ். அந்த இதில் நிலைச்சுன்னா மட்டும்தான் நம்ம சீல்டு கிளாஸ். இப்படி ஆனா மட்டும்தான் அந்த பரிசு. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம எந்த நிலைமையில இருக்குன்றதை நம்மளே நிதானித்திருப்போம். நமக்கான எச்சரிக்கை இதுல என்ன? இன்னும் இவ்வளவு சத்தியம் கிடைச்சும் இன்னைக்கு நம்ம சபை இன்னும் நம்ம சத்தியம் கட்டி உட்காந்துருக்கோம் அப்படின்னா இந்த சபை நிறைவேறல. கரெக்டா? அதனால நீங்க உட்காந்து சத்தியம் கட்டிட்டு இருக்கோம். அப்படி சபை நிறைவாகிறதுக்கு அப்படின்னா நம்மளுடைய வேலைப்பாடுகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கணுமா? எவ்வளவு ஸ்பீடா போக முடியுமோ போனா மட்டும்தான் அந்த 1,44,000க்குள்ள நம்மளும் ஒரு ஆளா போக முடியும். அந்த சாகாம அழியாம பரிசை நம்ம பெற முடியும் அப்படின்னு வசனம் வாசலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 17. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை. நீ நிர்பாக்கியம் உள்ளவன் யாரு? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. நிர்பாக்கியம் உள்ளவன் நம்ம தான் சொல்லியிருக்காரு. நம்ம ஒண்ணுமே இல்லை. நம்மள்ட்ட என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு இவ்வளவு சத்தியம் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா கணக்கு கேட்பாரா இல்லையா? கணக்கு ஒப்படைக்கணுமா இல்லையா? நம்ம எந்த நிலைமையில இருக்கோம், எப்படி நம்ம கணக்கு கேட்க போறாரு, நம்ம பதில் சொல்ல நம்ம லெட்டர் எடுத்துக்கிறோமே. இன்னைக்கு ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம். வேலை பார்த்துட்டு இருக்க நாம நாளைக்கு போய் மேனேஜர் கூப்பிட்டு நம்ம கணக்கு கேட்க போறாரு அப்படின்னுக்கா நம்ம இவ்வளவு வேலை பார்ப்போம். நம்ம ஸ்கூல்ல வேலை பார்க்குறோம். நாளைக்கு ஹெச்எம் நம்மளுக்கு வந்து கேள்வி கேட்க போறாங்க. ஒரு ரிசல்ட்டே வருது, அவங்க எடுத்த சப்ஜெக்ட்ல ஃபெயிலு. கேள்வி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அப்போ இவ்வளவு நாள் வேலை பார்த்தோம், ஒரு பிரச்சனை இல்லாம போயிருதே அப்படின்னு வருத்தம் இருக்குமா இல்லையா? அது மாதிரிதான் நம்முடைய அப்பா நம்மளுக்கு இவ்வளவு சத்தியம் கொடுத்துட்டாரு, இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிட்டோம். நம்ம கூடி வர கூட என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அண்ணா லேட்டா வந்துட்டு இருக்கோம், தாமதம் வந்துட்டு இருக்கோம். இன்னுமே நம்மளுடைய ஓட்டத்தை துரிதப்படுத்தணும். தேவனுடைய பிளானுக்கு இசைவா போகணும் அப்படின்னா நம்முடைய அந்த சிந்தனைகள், நம்ம செயல்பாடுகள் எல்லாத்தையும் என்ன மாற்றணும். இந்த ரீபிரின்ஸ்ல வந்து இந்த நீ நிர்பாக்கியம் உள்ளவனுக்கு நீடித்த ஏக்கம் அப்படின்றத பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. நம்மளுக்கு சத்தியம் கிடைச்சிருச்சு. கிடைச்ச சத்தியத்தை இன்னைக்கு நம்ம ஏங்கி நிற்குமா? கிடையாது. ஏக்கம் இல்லாத அளவுக்கு தேவன் நம்மளுக்கு சத்தியத்தை கொடுத்துருக்காரு. அந்த சத்தியம் உட்கொண்டு நம்ம செயல்படுத்தலை அப்படின்னா அந்த சாகாமை, அந்த அழியாமை ஒரு எட்டாக்கனியாக தான் ஏங்கிட்டு தான் நம்ம நிற்போம். இதுக்கு தான் 10 கனிகள் நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. என்னாச்சு? தாமதமானதுனால என்ன ஆயிட்டாங்க? என்ன ஆயிடுச்சு? கதவு அடைக்கப்பட்டுருச்சு, கதவு க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம போய் தட்டினாலும் பிரயோஜனமே இல்லை. ஒவ்வொன்றும் நம்மளுக்கு வந்து இது ஒரு பாடமாக தான் இருக்கு. நம்ம இவ்வளவு காரியங்கள் தெரிஞ்சிருந்தும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த தாமதம் அப்படின்னு தாமதம் நம்ம அசால்ட்டா நினைக்கிறோம்.
சின்ன விஷயம் அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு பெரிய வேரே. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இதை பார்த்தா என்ன தெரியுது? ஒரு பனிமலை. நம்ம இங்கேருந்து பார்க்குறது பனிமலை அவ்வளோதானே, வெளியில் கொஞ்சம் தெரியுது. ஆனால் அது எப்படி வளர்ந்து நிற்குதான்? அடியில் பெருசு. நம்மளுக்கு தெரியுது வேணால் சின்னதாக தெரியும். கீழே வந்து அதோடைய பிடிப்பு, அவருடைய வளர்ச்சி கீழே வந்து என்னன்னா ரொம்ப பரப்பு அளவு அதிகம். அது மாதிரி தான் இன்னைக்கு நம்ம லேட்டாக வரோம், தாமதிக்கிறோன்ற ஒரு சின்ன விஷயம். ஆனால் அதுக்குள்ள இன்னைக்கு இப்போ பார்த்தோம்ல உலக காரியங்கள் இருக்கு, சிற்றின்பம் இருக்கு, உலக காரியம் இருக்கு, எல்லாமே என்ன இருக்கு. இந்த ஒரு இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு சின்ன வார்த்தையை வந்து நம்மள்கிட்ட ஸ்டாப் ஆகி நிற்குது. தாமதியாதை அப்படின்னு பாடத்தை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். மீண்டும் கடைசியாக கன்க்ளூஷன் பண்ணி என்ன பண்ணலாம், முடிச்சிடலாம். சகலத்தையும் செய்து முடிக்கிறது என்னது? உடன்படிக்கை செஞ்சு பூமிக்கிற வாழ்க்கை அனைத்தும் நம்ம பள்ளி செலுத்திட்டு சத்தியத்தை நல்லா உட்கொண்டுட்டு சகோதர அன்பை நல்லா வளர்த்துக்கிட்டு சத்துரு சிநேகிச்சுட்டு போனா தான் எங்க போக முடியும்? அந்த லெக்கை அடைய முடியும். லெக்கு என்ன? கிறிஸ்துவின் சாயலா அடைய முடியும். பரிபூர்ண அந்த அன்பு, பரிபூர்ண நிலைமை அடைய முடியும். அப்படி அடைஞ்ச மட்டும் பார்த்தாது, அதுக்கு அடுத்த ப்ராசஸ் நிலைச்சு நிற்கணும். நிலைச்சு நிற்கும் போது தான் நம்மளுக்கு என்ன வருது? பாடுகள், உபத்திரவங்கள். கொஞ்சம் நெஞ்சம் வராது, அதுக்கப்புறம் தான் அதிகமாக வரும். அதில் நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கிறோமா? எப்படி ஸ்தேவான் வந்து 6 மாசத்துல சபையானாரோ அந்த அளவுக்கு அவர் பாடுகளை உபத்திரவம் அனுபவிச்சாரு. அது மாதிரி தான் நாம பேப்டிஸ்ட் எடுத்து வந்திருக்க நாம. அப்போ அன்னைக்கெல்லாம் நம்ம வந்திருக்குது. அப்போ நம்ம டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோமே இவ்வளவு நாள். நம்ம வந்து தப்பு. அப்போ நம்ம சாறு வரைக்கும் ஓடுனா லக்க அடைஞ்சிடலாம், பரிசு கிடைச்சிரும் அப்போ நம்ம நினச்சி தப்பு. இன்னைக்கு சாறு வரைக்கும் நான் சகலத்தையும் செஞ்சு முடிச்சா மட்டும்தான் என்ன, அதுக்கு முன்னாடியே ப்ராசஸ் இருக்கு. சகலத்தையும் செஞ்சு முடிச்சா மட்டும்தான் அது லெக்கு. அதுக்கப்புறம் நிலச்சி நிற்கணும். நிலச்சி நிற்கிறதுல நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிற அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அந்த குட்ஸ் எப்படி இருக்கும்? சீல்டு கிளாஸ். அப்படி சீல்டு கிளாஸ் ஆனால் மட்டும்தான் அந்த பரிசு, சாகாமை, அழியாமை, அந்த சபை வாய்ப்பை நம்ம வந்து அடையணும். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாடம் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிரயோஜனமாக இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாருங்க. இப்பேற்பட்ட பாடத்தை வெளிப்படுத்திய நம்ம பிதாவை தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் சோதனைகளின் நன்றிகளை எடுத்துக்கொள்வோம். தூதை கொடுத்த நம்ம தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் ஒரு முறை நன்றியை எடுத்துக்கொண்டு உங்கள் பொறுமொழி கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாருங்க. ஆமாம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கிருபையினால் இப்பொழுதும் நாம் தாமதியாதே என்ற பாடத்தை கேட்டோம். இந்த பாடத்தை வழங்கிய அன்பு நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து நமக்கு எச்சரிப்பை கொடுக்கக்கூடிய பாடங்களாகவே தேவன் கொடுத்துக்கிட்டு இருக்கான்றதை மறந்து விடாது. கடந்த வாரம் பார்த்தோம், அலட்சியமான சபையில் லவோதிக்கேயான். அது நம்மளை தான் சொல்றாரு, அலட்சியமாக இருக்காங்கன்னாரு. இப்போ பார்த்தா தாமதியாதே அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன? நம்மளுக்கு வந்து நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு, சீக்கிரமாக உங்களுடைய ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு தயாராகிருங்க அப்படின்றது தான் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுக்குரிய சகோதர சொல்லி கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய கட்டளைகளுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். கேட்ட பாடங்களை மனசில் நிறுத்தி நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம், எதற்காக இந்த அர்ப்பணிப்புக்குள்ளே வந்திருக்கோம், அந்த அர்ப்பணிப்பில் நாம் சரியாக செயல்படுகிறோமா குறைவுபடுகிறோமா என்பதெல்லாம் பரிசோதித்து பார்க்கணும். நாம் கேட்ட வார்த்தைகளை இப்போ சொன்ன அந்த பாடங்களை எல்லாம் கேட்டு நமக்குள்ள ஏதாவது ஒரு குறைவுகள் இருந்தால் அதை நிறைவு செய்ய வேண்டும். ஒருவேளை நம்ம தாமதமாக இருந்தால் வேகமாக ஓடுறதுக்கு முயற்சி செய்யணும்.
நம்மகிட்ட நிறைய அலட்சியம் இருக்குது. நிறைய நேரத்தை நமக்கு தேவன் கொடுத்துருக்காரு. இந்த நேரத்தை எல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோமான்றது தயவு செய்து ஒவ்வொருவரும் சிந்திச்சு பார்ப்போம். நாம் மற்றவர்களை பார்ப்பதை விட நம்மளை நாம் பார்ப்போம். நம்மளே அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். ஃபுல்லாக நம்மக்கிட்ட என்னென்ன குறை இருக்குது அதை பண்ணி பார்த்து அதை நம்ம நிறைவாக்கினாலே போதும். எல்லாருமே நம்ம சபை வாய்ப்பு அடைய முடியும். அதை விட்டு நம்ம மற்றவங்களை பற்றி எதுக்கு நம்ம சிந்திக்க வேண்டும்? நம்மளை பற்றி நம்ம சிந்திப்போம். இப்படி ஒவ்வொருவரும் சிந்திச்சோம்னா நம்ம எல்லாருமே நல்ல ஒரு நிலைக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் சென்று சேர முடியும். அதனால தான் தொடர்ந்து தேவன் அலட்சியமாக இருக்காதீங்க, தாமதமாக இருக்காதீங்க, வேகமெடுத்து ஓடுங்க அப்படின்றாரு. அதனால் கேட்ட பாடத்துக்கு ஏற்ப நாம் நம்முடைய அழைப்பை உறுதி செய்யும் விதமாக நம்முடைய காரியங்களை எல்லாம் முன்னெடுத்து செய்வோம். அதே போல் நாம் எல்லாத்தையும் செய்து முடித்த பிறகு அதுக்கு பின்னதான் பிரச்சனையே வரும். பாடுகள் வரும், உத்தரவு வரும். அதுலேயும் நாம் நினச்சி நிற்க வேண்டியது வரும். இப்படியெல்லாம் செஞ்சு முடித்தாதான் நம்ம பந்தய பொருளை அடைய முடியும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அதனால் கேட்ட பாடங்களுக்கு ஏற்ப நம்முடைய செயல்பாடுகளை சரிப்படுத்தி கொண்டு சபை வாய்ப்பு அடைவதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இன்றைய தினத்திலும் கூட நம்முடைய இப்படிப்பட்ட பாடத்தை வழங்கிய நம்முடைய அன்பு சகோதரர் சம்பத் அவர்களுக்கு நம்முடைய சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருடைய ஊழிய பணிகள் இன்னும் மேலும் சிறப்பாக அமைவதற்கு தேவன் அவருக்கு பரிசுத்தாவை அளவில்லாமல் தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நம்முடைய அனுதின ஜெபத்தில் அவருக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த ஒரு ஆராதனைக்கு நிறைவாக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். பாடல் எண் 157 உண்மை அல்லாது ஜீவன் இல்லை என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். ஜீவனே இல்லை உண்மை அல்லாது ஜீவனே இல்லை உண்மை அல்லாது வானமெங்கிலும் பூமியெங்கிலும் சகலெங்கிலும் நீரே ஜீவனே இல்லை அல்லாது நாமமே இல்லை. சிந்தனை பாடுகளை ஏற்றுக்கொண்டு நீ சகித்தீரே எங்களின் துக்கங்களை சுமந்து கொண்டு ஏற்றலும் வேதனை பொருந்தீரே நாங்கள் நீ தேவனா அடிபட்டீரே எண்ணியோ நாங்கள் நீ தேவனா அடிபட்டீரே எண்ணியோ சோதனையும் தாங்கிய உங்களை பாடிடுவோம் அல்லாது ஜீவனே இல்லை உண்மை அல்லாது நாமமே இல்லை.
கவலைகள் கஷ்டங்கள் தீர்த்திட்டதே, இரட்சக ஜீவன் கொடுத்ததாம். உயரமும் இருளும் விலகிட்டதே, நீதியின் சூரியன் உதித்ததாம். எங்கும் சந்தோஷமே தரணி கலி கூறுவே, எங்கும் சந்தோஷமே தரணி கலி கூறுவே. மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, யாவின் ஆட்சியிலே நித்தியமாய் அல்லாது ஜீவனே இல்லை, உம்மை அல்லாது நாமமே இல்லை, உம்மை அல்லாது ஜீவனே இல்லை, உம்மை அல்லாது நாமமே இல்லை. பூமியெங்கிலும் சர்வமெங்கிலும் நீரே. உம்மையல்லாது ஜீவனே இல்லை, உம்மை அல்லாது நாமமே இல்லை, ஜீவனே இல்லை, உம்மை அல்லாது நாமமே இல்லை. இந்த ஒரு ஆராதனைக்கு நிறைவாக நம்முடைய அன்பு சகோதரர் தனசந்தானம் அவர்கள் நம்மை நிறைவு ஜெபத்தில் வழி நடத்துவார். மகா இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மிகுந்த தயவும் உள்ள எங்கள் பரலோகத்து வீட்டுக்கு பரம தந்தையே, அப்பா பிதாவே என கூப்பிடத்தக்கதான ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு கொடுத்தமைக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் உடைய குமாராய கிறிஸ்தேசுமல் எடுக்கிறப்பா. தந்தையே, இந்த நாளிலும் கூட உடைய தாசன் மூலியமாக சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் உள்வாங்கிக்கிறோம்ப்பா. தந்தையே, இந்த நாளிலும் கூட அப்பா நாங்கள் எந்தெந்த காரியங்களில் தாமதமாக இருக்கோமோ அந்தந்த காரியங்கள்ல இருந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் விடுபட எங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை உற்சாக பலத்தையும் தரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட நாங்கள் எங்களுக்கென்று லக்கை எப்படி படைய வேண்டும் என்று நாங்கள் பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த வேளையிலே இப்படிப்பட்ட சத்தியத்தின் மூலமாக இந்த லக்கை அடைவதற்கு எங்களுக்கு வேண்டிய நல்ல வேலையை தந்ததுக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி நினைக்கிறப்பா. தகப்பனே, எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கறதுக்காக உண்மை நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் பாப்பனே. வேண்டிய எல்லா காரியங்களையும் உங்களுடைய சித்தத்தின் பிரகாரம் நடக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறப்பா. தூரத்தில் அருமையான சகோதரர் பலவீனத்திலிருந்து பூரண சுகம் கொடுத்ததுக்காக உமக்கு கோடா கோடி நன்றிகளையும் இருக்கிறப்பா. தகவல் இந்த வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் எங்கள் மீட்பரும் எங்கள் ஜீவாதிபதியுமா இருக்கிற இயேசுவின் இன்ப நாமத்தில் எடுக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.